हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिकं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषा ते चरणारविन्दं। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दयितमीप्सितमन्वधावत् वन्दे महापुरुषा ते चरणारविन्दं। जानकी कान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் குருநாதானுடைய ஒரு அபார கிருபையினாலையும் நேத்திக்கு சுந்தரகாண்டத்தில் தேவிய ஆஞ்சநேயர் சிம்சுபா விருட்சத்தில் உட்காந்து தரிசனம் பண்ணினா அது பரியந்தம் பார்க்கும். இப்போ மேற்கொண்டு சுந்தரகாண்டம் நமக்கு தொடர்றது. ஆஞ்சநேயர் லங்கைக்கு வந்தார். சதயோஜன விஸ்தீர்ணம் உள்ள சமுத்திரத்தை தாண்டி பல இடங்களில் தேடி மண்டோதரிய சீதம்மாவோ அப்படின்னு நினச்சி ஒரு க்ஷணம் சந்தோஷப்பட்டார். பிறகு சீதம்மா இப்படி மண்டோதரியை போல படுத்துட்டு இருக்க மாட்டாளே, சயனாரையில் சயனிச்சுட்டு நிம்மதியாக இருக்க மாட்டாளே, ராமச்சந்திர பிரபுவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சீதம்மா இப்படி சந்தோஷத்தோடு இருக்க மாட்டாளே அப்படின்னு நினச்ச ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். லங்கையில் சீதையை காண கிடைக்கலையே, சீதை இல்லைன்னு போய் நம்ம ராமரிடத்தில் சொல்வதா, அதனால் நம்ம இங்கேயே பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு நிர்வேதம் அடைஞ்சுடுற ஆஞ்சநேய சுவாமி. நிர்வேதம் அடைஞ்ச ஆஞ்சநேய பிரபு ஒரு க்ஷணம் யோசிக்கிறாராம், நம்ம உயிரை விட்டுட்டா ராமச்சந்திர பிரபு உயிரை விட்டுடுவார், லக்ஷ்மண ஆழ்வான் உயிரை விட்டுடுவார், சுக்ரீவன் உயிரை விட்டுடுவான், பரதன் உயிரை விட்டுடுவான், அயோத்தி மக்கள் எல்லாம் உயிரை விட்டுடுவா அப்படின்னு நினைச்ச ஆஞ்சநேய பிரபு நம்ம ஒருத்தர் உயிரை விட்டா இத்தனை பேருடைய உயிரும் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம உயிரை விடக்கூடாது, நம்ம திரும்பவும் இன்னொரு முறை நன்னா லங்கையில் தேடி பார்க்கணும். நம்ம தேடி வந்தது யாரோ ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீயை கிடையாதே, சாட்சாத் ராமச்சந்திர பிரபுவனுடைய பட்ட மகிஷி, லோகத்துக்கே ஜெகன் மாதாவாச்சே, வாழை தேடிட்டுனா நம்ம வந்திருப்போம். அதனால் எந்த தேவியை தேடிட்டு வந்தோமோ அந்த தேவியை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. எந்த சீதம்மாவை தேடிட்டு வந்தாரோ அந்த சீதம்மாவை மூல தேவதையாக வச்சு மனசுனால ஒரு கோவில் கற்றார். ராமரையும் லக்ஷ்மணரையும் துவாரபாலகர்களாக வச்சு மற்ற தெய்வங்களெல்லாம் பிராகார தெய்வங்களாக வச்சு மனசுனால ஒரு பிரார்த்தனை பண்ண அவருக்கு அசோகவனம் தெரியறது அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ ஆஞ்சநேய பிரபு நினைக்கிறாராம், இந்த இடத்த நம்ம பார்க்கவே இல்லையே, இவ்வளோ இடங்களை தேடினோம், இந்த இடத்த நம்ம இன்னும் தேடவே இல்லையே அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறா. அந்த இடத்துல போக 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 அங்கே ஒரு விருட்சத்துக்கு அடியில் ஒரு தேவி உட்கார்ந்துருக்கா. அவளை சுற்றி நிறையா ராட்சசிகள்லாம் இருக்காளாம். ஆஞ்சநேய பிரபு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா, பெரிய ரூபத்தை எடுத்துட்டு போனால் தெரிஞ்சிடும் இல்லையா எல்லாருக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன ரூபம் எடுத்துட்டு
அங்கே இருக்கக்கூடிய ஷிம்ஷுபா அப்படிங்கிற ஒரு விருட்சத்தில் உட்காந்து கவனிக்கிறார். இது நம்ம தேடி வந்த சீதம்மா தானா அப்படின்னு கவனிக்கிறார். பார்க்குறார் எப்படி இருக்கானா சீதம்மா அப்படின்னுட்டா, ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபிஸ் சமாவிரதாம் உபவாச கிருஷாந்தீனாம் விஸ்வசந்தீம் புனః புனः. மெலிஞ்சு போயிருக்காளாம். ததோ மலின சம்பீதாம், ஆடையெல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு அப்படி இருக்கா அவனுடைய வஸ்திரம். ஏன்னா அன்னைக்கு ராமச்சந்திர பிரபு கிட்ட மான தேடின்படி சம்பாதிச்சு வரும்படி கேட்டாள் இல்லையா, அன்னைக்கு உடுத்தின்ற அந்த ஆடை. அதுக்கப்புறம் சீதம்மா ராவணன் அபகரிச்சுன்னு வந்ததுலேருந்து அதோடையே இருந்துருக்கா. அவளுடைய அந்த வஸ்திரத்தை பார்க்குற ஆஞ்சநேய பிரபு இவள் தான் சீதம்மா அப்படிங்கிறத வஸ்திரத்தை வச்சு ஊர்ஜிதம் பண்ணுறாராம். எப்படி அப்படின்னுட்டா, ராவணன் அபகரிச்சுட்டு போகும்போது ரிஷ்யமுக பர்வதத்து வழியாக மேலே ஆகாச மார்க்கமாக போகும்போது இந்த குரங்குகள்லாம் பார்க்குறது, ஆகாசத்தில் ராவணன் சீதையை எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறது. அப்போது தேவி என்ன பண்ணுறா, தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு ஒரு ஓரமாக கிழிச்சு தன்னுடைய ஆபரணங்கள்லேருந்து ஒன்று எடுத்து அதில் போட்டு முடிஞ்சு கீழே போடுறாளாம். ரிஷ்யமுக பர்வதத்தில் போடுறான். ராமச்சந்திர பிரபுவும் லக்ஷ்மண ஆழ்வாரும் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணும்போது அப்போது அந்த குரங்குகள்லாம் காட்டுறது, இந்த ஆபரணங்களை யாரோ ஒரு தேவி ஸ்திரீ வந்து இங்கே போட்டால் இது உங்காத்து மாமியோடைய ஆபரணங்களாங்கிறத பாருங்கோ அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திர பிரபு சொல்கிறார், லக்ஷ்மணா இதெல்லாம் நம்ம மண்ணியோடைய ஆபரணங்களான பாரு அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மண ஆழ்வார் சொல்கிறார், அண்ணா மண்ணி என்ன குண்டலங்கள் தெரிச்சுட்டு இருந்தா, மண்ணி என்ன செயின் போட்டுருந்தா, நெக்லஸ் போட்டுருந்தான்னு எனக்கு தெரியாது. மண்ணி ஆனால் போட்டுருந்த நூப்புறம் காலில் இருந்த கொலுசு மாத்திரம் எனக்கு தெரியும், இதுதான் அப்படிங்கிறாராம். அப்போ என்ன அப்படின்னா, லக்ஷ்மண ஆழ்வாருடைய ஒரு அவருடைய ஒரு கேரக்டரை இங்கே வந்து சொல்கிறார் வால்மீகி பகவான். மண்ணியை ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது லக்ஷ்மண ஆழ்வார். தாய்க்கு சமானமாக, தன்னுடைய தாய்க்கு சமானமாக சீதம்மாவை நினைச்சார். அதனால் நித்தியம் ராமச்சந்திர பிரபுவையும் சீதம்மாவையும் நமஸ்காரம் பண்ணுவாராம். பண்ணும்போது தேவியினுடைய காலில் இருக்கக்கூடிய நூப்புரங்களை தரிசனம் பண்ணினதுனால இது மண்ணியினுடைய நூப்புரம் தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தினார் இல்லையா. அதை இங்கே ஆஞ்சநேய சுவாமி நினைவுபடுத்திக்கிறார். அதே வஸ்திரம் தான் இங்கே உடுத்தின்னு இருக்கா, அதனால் சாட்சாத் இது சீதம்மாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிறார். எப்படி இருக்கானா, உபவாச கிருஷாம் தீனா, வந்தத்துலேருந்து சாப்பிடவே இல்லையாம் தேவி. ராமா 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 ராமான்னு அனவரதமும் ராமனை நினைச்சுட்டே இருக்காளாம், ராமஸ்மரணையிலேயே இருக்காளாம். இயம் கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகிஷி பிரியா கரணஷ்டாபி சதீயஸ்ய மனசோ ந பிரணஷ்யதி. கனகவர்ணத்தில் இருக்காளாம், நல்ல சக்கச்சவேல் இருக்கா சீதை. இவள்தான் சீதை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்ட ஆஞ்சநேய சுவாமி மனசுனால ரொம்ப வருத்தப்படுறாராம். ஏன் அப்படின்னுட்டா, நினச்சி பார்க்குறார். அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், ராமச்சந்திர பிரபுவோடு இருந்த நாட்களில் எப்பவும் சீதே சீதே சீதேன்னு அடிக்கடி ராமச்சந்திர பிரபு சீதம்மாவை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆஞ்சநேயர் நினச்சிப்பாராம், இவர் என்ன மற்ற புருஷார் மாதிரி எப்பவும் தன்னுடைய மனைவியை நினச்சிட்டே உட்காண்டிருக்கார், ரொம்ப மனைவி மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்காரே இவர் அப்படின்னு நினச்சிப்பாராம் ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் இப்போ சீதம்மாவை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் நினச்சிக்கிறாராம், எப்படி இந்த ராமச்சந்திர பிரபு சீதம்மாவை பிரிஞ்சு இருக்கார், எப்படி இருக்க முடியாது ராமரால அப்படின்னு நினச்சிக்கிறாராம். சொல்கிறார் இந்த இடத்துல ஆஞ்சநேயர், ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாத் கலாம். 3 லோகத்தையும் தராசர ஒரு தட்டில் வச்சு ஒரு தட்டில் சீதையை வச்சா அந்த சீதைக்கு சமம் ஆகாதான் 3 லோகங்களும், 16ல் ஒரு பங்கு கூட வராதே. அப்பேற்பட்ட இந்த சீதம்மாவை பிரிஞ்சு இந்த ராமச்சந்திர பிரபு எப்படி இருக்கார், அவருக்கு கல் மனசுன்னு நினைக்கிறேன். அவருடைய மனசு வந்து ரொம்ப கல் போல இருக்கு அவருடைய ஹிருதயம். அதனால தான் இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்திருக்காரு இந்த சீதம்மாவை, உயிரோடு இருக்காரு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாரா ஆஞ்சநேயர் பிரபு. அதை இந்த இடத்துல ஆஞ்சநேயர் நினச்சிக்கிறார்னு சொல்லி வால்மீகி ரிஷி இந்த இடத்துல கொடுக்குறாரு. துஷ்கரம் குருதே ராமோ ஹீனோ யதனயா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் ந துக்கேன அவசீததி. துஷ்கரம் குருதே ராமோ, ராமர் எப்படி இதை சகிச்சுட்டு இருந்தார்,
சீதம்மாவோட பிரிவை இத்தனை நாள் எப்படி சகிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். இப்போ சீதம்மாவுக்கு என்ன ஒரே ஆதாரம் அப்படின்னுட்டா, ராமர் திரும்பி வந்துடுவார், நிச்சயம் வந்து நம்மளை ரட்சிப்பார், நம்மளை அழிச்சுட்டு போவார் அயோத்திக்குன்னு பொறுமையா இருப்பாளாம். ராமச்சந்திர பிரபு வருவார் வருவார் வருவார்னு பொறுமையா பார்த்துட்டு இருக்காளாம் தேவி. ஏன் அப்படின்னுட்டா, இவ எங்கே எதிலேருந்து வந்தவள் அப்படின்னா பூமியிலேருந்து தானே ஆவிர்வாவம். சீதம்மா யாருக்கும் ஒரு யோனியில பிறந்தவள் கிடையாது இல்லையா, அயோனிகையாக வந்தவள். ஜனக மகாராஜா எடுத்து வளர்த்தார். ஜனக மகாராஜா பூமியை உழலும் போது பூமியிலேருந்து கண்டெடுத்த பெண் இல்லையா சீதை. அதனால சீதை வந்து பூமி பிராட்டியா இருக்கிறதுனாலேயே அப்பேற்பட்ட பொறுமை சீதையின் இடத்துல இருந்துதான். அதுவே ஒரு பூஷணமா சீதைக்கு இருந்தது அப்படின்னு சொல்றார். மேலும் ஒரு ஸ்திரீக்கு எது ரொம்ப உத்தமமான பூஷணம் அப்படின்னுட்டா பர்த்தா தான். நம்ம எவ்வளவுதான் பூஷணம் தரிச்சுண்டாலும் பர்த்தா இல்லைன்னா அந்த பூஷணங்கள்லாம் தரிச்சுண்டத்துக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனால் பூஷணங்களே இல்லைன்னா கூட ஒரு மஞ்சள் கயிறு தரிச்சுட்டு இருந்தா கூட போதும், பக்கத்தில் பர்த்தா இருந்துட்டார் அப்படின்னுட்டா அதுதான் இருக்கிறதுலே வசத்தியான பூஷணம். அப்படிங்கிறதுனால சீதையும் இங்கே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே வரா. காட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சொல்றார் ராமச்சந்திர பிரபு. வரவுடி தான் தரிச்சுட்டு வரா. ஏதோ அனசூயா அம்மா கொடுத்த ஆபரணங்களை தான் போட்டுன்னு இருக்கா. அதுவும் ரிஷ்யமுக பர்வதத்தில் ஒரு சில ஆபரணங்களை வஸ்திரத்தில் கட்டி கீழே போட்டுடுறா. ஆனால் எப்படி இருக்கா அப்படின்னுட்டா பர்த்தாவையே நினச்சின்னு இருக்கிறதுனால இந்த சீதம்மா அப்படி ஒரு உத்தம ஸ்திரீயா ஆஞ்சநேயருக்கு தெரிகிறாளாம். ஏற்பட்ட சீதைக்கு எதுடா பூஷணமா இருக்கு அப்படின்னுட்டா பொறுமையே பூஷணமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். க்ஷிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி யா ரக்ஷிதா ராகவ லக்ஷ்மணாபியாம் சா ராட்சசீபிஹி விக்ருதேக்ஷணாபிஹி சம்ரக்ஷ்யதே சம்பிரதி விக்ஷமூலே. இப்படி பொறுமையா இருக்கக்கூடிய இந்த சீதம்மா, எந்த சீதம்மாவை ராமரும் லக்ஷ்மணரும் இப்படி பஞ்சவட்டியிலையும் சித்திரக்கூடத்திலையும் பார்த்து பார்த்து ரட்சிச்சுட்டு வந்தாலும் அந்த சீதம்மா இப்படி அசோகவனத்தில் இந்த ராட்சசிகளுக்கு நடுவில் இப்படி இருக்கும்படி ஆயிடுத்தே, இவாளுக்கு நடுவில் இப்படி வாழும்படி ஆயிடுத்தே, இருக்கும்படி ஆயிடுத்தே அப்படின்னு ஹனுமார் ரொம்ப மனசால துக்கப்படுறாராம். இப்போ இதெல்லாம் சிம்சுபா விஷயத்தில் உட்காந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கார் ஆஞ்சநேயர். இன்னும் சீதம்மா இடத்துல போய் பேச ஆரம்பிக்கலை. இப்படி இவர் நினச்சிட்டே இருக்க பொழுது உலர்றது, விடியற்கால நேரம், கொஞ்சம் வெளிச்சம் வர வர ராவணன் வரான். அங்கேருந்து சீதம்மாவை பார்க்கறதுக்கு வரான். நித்தியம் வருவான். சீதம்மாவை பார்த்து ஏதோ ஒரு பிரலாபம் பண்ணிட்டு போவான். ஒரே பிரலாபம் தான், நித்தியம் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு போவான். ஆனால் சீதம்மாவை நித்தியம் வந்து தரிசனம் பண்ணிடுவான். அதனால் என்ன அப்படின்னுட்டா, இவனுக்கு சீதம்மாவை ஒரு பக்கம் அபகரிச்சுட்டு வந்தான். சீதம்மாவை அடையணுங்கிற எண்ணம் இருந்தால் கூட தேவியை நித்தியம் வந்து தரிசனம் பண்ணுறான் இல்லையா, அதை இந்த இடத்துல சொல்கிறார். பூர்வத்தில் இவன் வந்து விஷ்ணு பார்ஷதர்களாக இருந்து இவர்கள் சாபத்தினால தானே ராவணன் கும்பகர்ணனாக வந்தது. அதனால் அந்த ஒரு அவன்கிட்ட அந்த ஒரு வினயம் இருக்குது. அதாவது சீதை தேவி அப்படிங்கிற அந்த ஒரு வினயம் இருக்குது. அதனால் அடையணும் அப்படிங்கிறதுனால சீதைகிட்ட வந்து நித்தியம் பேசிட்டு போவானாம். ஆனால் ரொம்ப வினயத்தோடு தான் பேசுவானாம் சீதம்மாவின் இடத்துல. அப்போது ராவணன் வரான். வரும்போது வெறும்ன வருவானா, ராஜாதி ராஜன் இல்லையா, நல்லா பேரி மிருதங்கம் டமரும் எல்லா கோஷங்களோடையும் ராவணன் வரான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட சீதை தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் சரி பண்ணிக்கிறாளாம். பூசி நின்று உட்காண்டிருக்காளாம். ஐயோ ராவணன் வரானே அப்படின்னு சீதம்மாவுக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. நித்தியம் வந்து ஒரே விஷயத்தையே பேசின்னு இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு கவனிக்கிறார். இன்னைக்கு ராவணன் வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் சீதையின் இடத்துலனா, சொல்கிறான், சீதே நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, உன்னை அபகரிச்சுட்டு வந்ததே நீ என்னை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு தான். நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா எல்லா போகங்களையும் அனுபவிக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போகங்களையும் என்னிடத்துல நான் வச்சுட்டுருக்கேன். குபேர செல்வமே என்னிடத்துல தான் இருக்குது, குபேர ஐஸ்வர்யமே என்னிடத்துல தான் இருக்குது. உன்னை நான் மண்டோதரிக்கு மேலே பார்த்துப்பேன். ராமச்சந்திர பிரபு வந்து உன்னை காப்பாற்றி உன்னை அழிச்சுட்டு போவார்னு நீ கனவுல கூட நினைக்காத. ஏன்னா ராமச்சந்திர பிரபுவுக்கு அந்த யோக்கியத்தை கிடையாது. என்னை வந்து ஜெயிச்சு அழிச்சுட்டு போகிற யோக்கியத்தை ராமச்சந்திர பிரபுவுக்கு கிடையாது. அதனால் நீ ஒரு காலம் கனவு காணாத.
மேலும் இந்த லங்கையை வந்து சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்குது இந்த ரங்கை. இந்த சமுத்திரமே அகழியாக இருக்குது. இந்த சமுத்திரத்தை தாண்டி இந்த லங்கைக்குள்ள வருதுங்கிறது ராமரால் ஆகாத காரியம். அதனால் ஒரு நாளும் ராமச்சந்திர பிரபு வந்து உன்னை அழைச்சிட்டு போவாருன்னு கனவு காண்றதை விட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை நான் மண்டோதரிக்கு மேலே பார்த்துப்பேன் அப்படின்னு ராவணன் வந்து பேசுகிறான். இது நித்தியமே வந்து சொல்லுவான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, என்னைக்கு அபகரிச்சுட்டு வந்து அசோகவனத்தில் வச்சுட்டானோ அடியிலேன்னு நித்தியம் வந்து இதை சொல்லிட்டு போவானா. சீதம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நித்தியம் வந்து இப்படி பேசிட்டு போகிறானே, இவனுக்கு ஏதாவது ஒரு ஹிதோபதேசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சீதம்மா. அதனால் முதல்ல என்ன பண்ணுறா, ஒரு புல்லை எடுத்து அவனுக்கு எதிர்க்க போடுறாளாம். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதா. தாயாருக்கு ஒரு கருணை, அவனிடத்துல ஒரு கிருப்பை. இது இப்படி அசடு மாதிரி வந்து பேசுறதே நம்ம இடத்துல, இவனுக்கு நல்ல புத்தி சொல்கிறவா யாருமே இல்லையா இந்த லோகத்தில் அப்படின்னு நினச்சின்ற சீதம்மா ஒரு புல்லை எடுத்து போட்டு பேசுகிறாள். எதுக்காக ஒரு புல்லை எடுத்து முன்னாடி போட்டா அப்படின்னுட்டா, தான் ஒரு கோஷாஸ்திரி, கல்யாணமான ஒரு பெண்மணி, புருஷாலை நேரடியாக பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த புல்லை எடுத்து போட்டு அந்த புல்லே ஒரு திரையாக இருக்கட்டும்னு நினச்சி புல்லை எடுத்து போட்டாலாம். திருடமந்தரத கிருத்வா. மேலும் இந்த ராவணன் எப்படி இருக்கான் அப்படின்னுட்டா, தர்ம விவேகமே இல்லாத பேசுகிறானே, எது தர்மம் எது அதர்மம்னே தெரியல. இவன் ஒரு மாட்டுக்கு சமம், ஒரு மாடுக்குங்கிற புல்லுக்கு சமம் இவன் அப்படின்னுட்டு ஒரு புல்லை எடுத்து போட்டாலாம். திருடமந்தரத கிருத்வா. மேலும் சொல்கிறா சீதம்மா, சொல்கிறா, இந்த புல்லை எடுத்து அன்னைக்கு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினா காகாசுரன் வந்து என்னை ஹிம்சித்த போது, இன்னைக்கு இந்த ராவணன் கொண்டு இத்தனை நாள் என்னை இந்த அசோகவனத்தில் வச்சுருக்கானே, இன்னும் என்னை ரட்சிக்கிறதுக்கு வரலையா இந்த பிரபு அப்படின்னு நினச்சி அந்த புல்லை எடுத்து போட்டாலாம். திருணமந்தரத கிருத்வா. மேலும் சீதம்மா என்ன நினச்சின்னு அந்த புல்லை எடுத்து போட்டா அப்படின்னுட்டா, ராவணன் சொல்கிறான், குபேர ஐஸ்வர்யமே என்னிடத்துல இருக்கு, உன்னை நான் மண்டோதரிக்கு மேலே பார்த்துப்பேன், எல்லா போகங்களையும் நீ அனுபவிக்கலாம்னு சொல்லும்போது, எந்த என்னுடைய கட்டாட்சத்தினால குபேரனாக இருக்கானோ, யாருடைய கட்டாட்சத்தினால லோகத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் எல்லாருக்கும் சித்தமாறுதோ அவளிடத்துல வந்து உனக்கு நான் குபேர ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்னு இவன் சொல்கிறானே, இந்த உன்னுடைய ஐஸ்வர்யமெல்லாம் இந்த புல்லுக்கு சமம் அப்படின்னு நினச்சி புல்லை எடுத்து போட்டாலாம். திருணமந்தரத கிருத்வா. மேலும் ராவணன் சொல்கிறான், சீதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரேன், ஒருவேளை உங்கள் அப்பா ஜனகருக்கும் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும்னா அவருக்கும் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறானா. அந்த சீதம்மா சொல்கிறா, இந்த இடத்துல நினச்சி அந்த புல்லை எடுத்து போட்டு சொல்கிறாளாம், இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்னுடைய கட்டாட்சத்தினால லோகத்தில் எல்லாருக்கும் சித்திக்கிறதுப்பா. அப்பேற்பட்ட நான் அந்த ஜனகராஜனுக்கு புத்திரியாக பிறந்தபோது அந்த ஜனக மகாராஜா உன்னுடைய ஐஸ்வர்யத்தை மதிப்பாரா? அவர் இந்த புல்லுக்கு சமமாக தான் அதை நினைப்பார். குணவந்தரத கிருத்வா. மேலும் சொல்கிறா, நீ ராவணா, நீ வந்து எப்போ என்னை கொண்டு அபகரித்து வச்சுட்டியோ அன்னிலேருந்தே உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சுடுக்கும். ஏன் அப்படின்னுட்டா, அன்னைக்கு தூண்லேருந்து புறப்பட்டா பிரபு முந்தைய அவதாரத்தில் நரசிம்மரா பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்கு, இன்னைக்கு என்ன ரட்சிக்கிறதுக்கு இந்த புல்லிலேருந்தே வந்துடுவார். அதனால ஜாக்கிரதை அப்படின்னு ஜாகிரதைப்படுத்தினாலாம். இடமந்தரத கிருத்வா அப்படின்னு நம்ம ஆச்சாரியாளுக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் இந்த திருணமந்தர கிருத்வாங்கிறதுக்கு சொல்கிறா. தேவி இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறா, நீ வந்து சொல்கிற ராட்சசர்களுக்கு வந்து கன்னிகைகளை எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தர்மம், எங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற. நீ சொல்கிற தர்மம் வந்து பெரட்டி பேசுகிறதா இருக்கு. ஏன் அப்படின்னுட்டா, எந்த ராட்சசர்கள் கல்யாணமாகாத கன்னிகைகளை எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டா அது தர்மமாகும். நானோ ராமச்சந்திர பிரபுவுக்கு ஏற்கனவே வாக்கப்பட்டவள், ராமச்சந்திர பிரபுவோடு இருந்திருக்கக்கூடியவள், அவருடைய தர்ம பத்தினி. அவருடைய தர்ம பத்தினியை அவர் இல்லாத பொழுது இளைய ஆழ்வாரையும் நீ வந்து ஒதுக்கி விட்டுவிட்டு, யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு சன்னியாசி வேஷம் தரிச்சுட்டு வந்து என்னை தூக்கிண்டு அபகரிச்சுட்டு வந்து இங்கே அசோகவனத்தில் வச்சுட்டு இருந்துட்டும் நீ தர்மம் பேசுகிறையே, அதிலேயே உன்னுடைய பேடித்தனம் தெரியறதே அப்படின்னு சீதம்மா சொல்கிறாளாம். மேலும் சொல்கிறா,
உங்கள் ஊரில் சாதுக்களே இல்லையாப்பா? உனக்கு தர்மம் சொல்கிறவா யாருமே இல்லையா? உனக்கு ஹிதத்தை சொல்கிறவா யாருமே இல்லையா? இஹ சந்தோ நவா சந்தி சதோ வா நானு வர்த்தசே அப்படின்னு கேட்குறான். ஒருத்தர் கூட இல்லையா? இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இன்னி வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு இருக்க. உங்கள் நாட்டில் மழை பெஞ்சுண்டு. நான் சொல்கிறேன், இப்போ உனக்கு ஹிதமான வார்த்தைகளை சொல்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை கேளு, இது உனக்கு என்றைக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறா. விதிதா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி சொல்கிறா. விதிதா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ. அப்பா, என்னுடைய பர்த்தாவான ராமச்சந்திர பிரபு சரணாகத வத்சலன், யாரிடத்துலையும் எந்த அபராதத்தையும் பார்க்கவே மாட்டார். நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா, 100 அபராதம் பண்ணினா கூட இதெல்லாம் மறந்து போயிடுவார். அப்பேற்பட்ட பிரபு அவர். லோகத்தில் யாராவது ஒரு தடவை ராமான அவரை கூப்பிட்டா போதும், கண்ணை சேர்ந்தவன் நினைச்சுட்டு அவளுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவர்ப்பா அப்பேற்பட்ட பிரபு. அதனால நீ அவரை சரணாகதி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உனக்கு சரணாகதி பண்ணுறதுக்கு கூச்சமாக இருக்குன்னா நீ போய் காலில் கூட விழ வேண்டாம். ஏன்னா மைத்ரி பவத்துதே, உன்னுடைய ஃப்ரெண்டு ராமா ஐம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போய் ஷேக்கன் பண்ண, உன்னை ஏற்றுருவார்ப்பா. உனக்கு அவர் அபயம் கொடுத்துடுவார், உன்னை ரட்சிப்பார். அதனால நான் சொல்கிறத கேளு, நீ அவரை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோ அப்படின்னு சீதம்மா சொல்கிறா. வந்தது கோபம் ராவணனுக்கு. என்ன நினச்சின்னு இருக்க நீ? இவ்வளவு நாள் நானும் பொறுமையாக இருந்தேன், நீ எனக்கு இணங்கி வருவேன்னு பார்த்தேன், நீ மேலே மேலே பேசிகிட்டே போகிற அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற ராட்சசிகள் இடத்துலாம் சொன்னால், இவளுக்கு 2 மாதம் கெடு தரேன், அதுக்குள்ளே இவளுடைய மனசை மாற்றி இவளை எனக்கு இறங்கும்படி பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. அப்படி இல்லைன்னா இவ என்னுடைய காலை உணவுக்கு ஆகாரமாக இவளை வெட்டி போட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். இது எல்லாத்தையும் ஆஞ்சநேய பிரபு இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கார், பொறுமையாக பார்த்துட்டு இருக்கார். இப்போ தொப்புன்னு குதிச்சா சீத்தை பயந்துருவா இல்லையா? ஏற்கனவே சீத்தை ரொம்ப பயந்து போயிருக்கா. அசோகவனத்தில் 8 மாதம் தவிச்சுட்டு இருக்கா, ராமா ராமா ராமான்னு தவிச்சுட்டு இருக்கா. இப்போ ஆஞ்சநேய பிரபு ஒருத்தன் குதிச்சார்னா என்னன்னு புரியாது, ஏதோ ராட்சசன் தான் வந்துட்டான் வேற ரூபத்தில் நினச்சுருவா. அதனால் ஆஞ்சநேய சுவாமி பொறுமையாக இருந்துருக்கார், டைம் பார்த்துட்டுருக்கார். இந்த ராட்சசிகள்லாம் ராவணன் அரண்ட போனதும் ஒன்றொன்று எப்படி இருக்கான், பக்கத்தில் சீதையை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம், ஒரு ராட்சசிக்கு கண்ணு நெத்தியில் இருக்கான், ஒரு ராட்சசிக்கு காது தொண்டையில் இருக்கான், ஒரு ராட்சசிக்கு பயத்தில் கண்ணு இருக்கான், ஒரு ராட்சசிக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கான், ஒரு ராட்சசிக்கு பெரிய வயராக இருக்கான், ஒரு ராட்சசி எப்படி இருக்கா அப்படின்னுட்டா 4 கைகளோடு இருக்காளாம். இதெல்லாம் ஒரு அத்தியாயம் பூரா வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். ஒரு ராட்சசியும் எப்படி இருந்தான், ரொம்ப பார்க்கறதுக்கே கோரமாக இருந்தா ஒரு ராட்சசியும். இது பயமுறுத்துறது வேற ஒன்று சீதையை. ராவணன் சொல்லிட்டு போயிருக்கான், ராவணனை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறியே நீ ஒழுங்காக உனக்கு இறங்கி வரல அப்படின்னுட்டா உன்னை வெட்டி போட்டு நாங்களாம் டிஃபனுக்கு சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டுறது. சீதைக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான் சீதம்மா, ஒன்றே ஒன்று மட்டும் பொறுத்துக்க முடியலையா. ராவணம் பஜபர்த்தாரம் ராவணம் பஜபர்த்தாரம்ங்கிறாளாம். ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது சீதம்மாவால் பொறுத்துக்கவே முடியல. ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இருக்கார். இப்படி இந்த ராட்சசிகள்லாம் பேசிகிட்டே இருக்கா. அதில் திரிஜடைன்னு ஒரு ராட்சசி இருக்கா. அவள் விபீஷணருடைய பொண்ணு. விபீஷணர் யாருன்னா ராவணனுடைய தம்பி. அந்த திரிஜடை சொல்கிறா, யாரும் கத்தாதீங்கம்மா, நீங்களாம் யாரும் கத்தாதீங்க சீதையை, எனக்கு இப்போ ஒரு சொப்பனம் கண்டேனா. அந்த சொப்பனத்தில் சாட்சாத் ராமச்சந்திர பிரபு திருப்பார்கடலில் இருக்கார், சீதம்மா ராமருக்கு பாதசேவை பண்ணிட்டுருக்கா, லக்ஷ்மண ஆழ்வார் ஆதிசேஷனாக இருக்கார், ஆதிசேஷன் மேலே ராமர் படுத்துன்னு இருக்கார். இப்படி ஒரு காட்சி எனக்கு சொப்பனத்தில் வந்தது. மேலும் ராமச்சந்திர பிரபுவும் லக்ஷ்மண ஆழ்வாரும் வெள்ளை யானையில் சீதம்மாவை அழைச்சிட்டு போகிறதாக நான் பார்த்தேன். பின்னாடியே எங்கள் அப்பாவும் அதே மாதிரி வெள்ளை யானையில் ஏறி போகிறதா பார்த்தேன். ராவணன், என்னுடைய பெரியப்பாவான ராவணன்
ஒரு சேப்பு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கழுத மேலே ஏறி ஒரு சாணி குழியில் போய் விழறதான் பார்த்தேன்னா, அதனால் சீதையை சாதாரணப்பட்டவள்னு நினைக்காதீங்கோ. சாட்சாத்து அந்த மகாலட்சுமி தாயாரே சீத்தம்மாவா வந்திருக்கா, அதனால் அவளை எதுவும் மிரட்டாதீங்கோ நீங்கள் அப்படின்னு சொன்னதும் இந்த ராட்சசிகள்லாம் எது கேட்டால் யார் எது சொன்னாலும் அதுபடி செய்யுங்களாம். ஏன்னா இதெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறது. ராவணன் வந்து நீ இவாளெல்லாம் மிரட்டு, சீதையை மிரட்டு, அவளை வந்து இப்படி பண்ணு இப்படி ஹிம்சின்னு சொன்னால் அதுபடி பண்ணும். ஏன்னா அதுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பான். அதுக்கு அதை சீதையை பார்த்துக்க வேண்டியதுதான் அதுக்கோட வேலை. இப்போ இந்த திரிஜடை இப்படி சொல்லவும் உடனே எல்லாம் ஒன்றோட ஒன்று பார்த்துக்கிறது, தலையை சொரிஞ்சிக்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் என்னென்னா சாரி கேட்கவே தெரியாது, மன்னிச்சுக்குங்கோன்னு சொல்ல தெரியாதான், சாரியும் கேட்க தெரியாதான், ஒன்றோட ஒன்று பார்த்துக்கிறது தான். பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அது டைம் ஆனதும் பசிக்கிறது, சாப்பிட்டதுங்க எல்லாம் தூங்கி போயிடுது. இப்போ எல்லா ராட்சசியும் தூங்கிட்டு இருக்கு. ஆஞ்சநேயர் பார்க்குறார், இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் சீத்தம்மாவின் இடத்துல போய் பேசுறதுக்குன்னு நினச்சுட்டே இருக்கும்போது சீத்தம்மா என்ன பண்ணுறா, ரொம்ப துக்கப்படுறா. ஏன் அப்படின்னுட்டா, 8 மாதமாக ராமா 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 ராமான்னு கதறின்னு இருக்கேன், ஒரு நாள் கூட ராமச்சந்திர பிரபு எனக்கு சொப்பனத்தில் வரல. இந்த திரிஜடைக்கு வந்து சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்காரே, இந்த ராமச்சந்திர பிரபு அப்போனா என்னை மறந்துட்டாரா, இல்லை நான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் இனிமேல் கிடைக்கவே மாட்டேன்னு நினச்சுட்டாரா, இல்லை முயற்சி பண்ணி அது பலன் அளிக்கலை அப்படின்னுட்டும் அயோத்திக்கு போயிடலாம்னு அங்கேயே தங்கிட்டாரா, இல்லை கிளம்பிட்டாரா அயோத்திக்கு, சீதை வேண்டாம்னு நினச்சி கிளம்பிட்டாரா அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு இனிமேல் நான் யாருக்காக உயிர் தரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிண்டாலாம். சீத்தம்மா உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்சுபா விருட்சத்தில் ஆஞ்சநேயர் உட்காண்டிருக்காரு இல்லையா, அந்த விருட்சத்துக்கிட்ட போகிறா. தன்னுடைய கூந்தலையை, நீளமான கூந்தல் தேவிக்கு, அந்த கூந்தலையே எடுத்து அந்த மரத்து மேலே போட்டு தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அங்கே ஆஞ்சநேயர் பிரபு பார்க்குறார். ஆஹா, தேவிக்கு பெரிய ஆபத்து காத்துருக்கு, இந்த சமயம் நம்ம தேவியை ரட்சிக்கணும். நம்ம கிட்டக்க போய் குதிச்சோன்னா தேவி பயந்துடுவா, ஆனால் அதே சமயம் நம்ம டிலே பண்ணவும் கூடாது. டிலே பண்ணினோன்னா தேவியினுடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்ச ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணினார், சமயோஜிதமாக ஒன்று பண்ணினார். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமா அப்படின்னு ராமருடைய கதைகளை மெதுவாக சுஸ்வரமாக சொல்ல ஆரம்பித்தாராம். தேவியினுடைய காதில் இது விழருது. இந்த அசோகவனத்தில் ராவணனுடைய இந்த இடத்துல வந்து யார் இப்படி ராமாயணத்தை சொல்கிறா அப்படின்னு தேவி என்ன பண்ணுறா, நீ மேலே மரத்துக்கு மேலே பார்க்குறா, எங்கே சவுண்டு வருதோ அந்த இடத்துல போய் பார்க்குறா. அங்கே ஒரு குரங்கு தெரியுது. உடனே நம்ம சொப்பனத்தில் குரங்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாளே, நம்ம குரங்கு பார்க்குறோமே, ராமர் சௌக்கியமாக இருக்கணுமே, லக்ஷ்மணர் சௌக்கியமாக இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாளாம். உடனே நினச்சிக்கிறா, நம்ம தூங்கவே இல்லையே, 8 மாதமாக நமக்கு தூக்கமே கிடையாதே, நம்ம ராமா 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 ராமான்னு குழம்பின்னு இருக்கோமே, அப்போ இது சொப்பனமாக இருக்காது, நம்ம முழிச்சுட்டு தானே இருக்கோம், அப்போது இது என்ன புரியலையே அப்படின்னு தேவி நினைக்கிறா. ஒருவேளை ராவணனே அன்னைக்கு சன்னியாசி ரூபத்தில் வந்து நம்மளை அபகரிச்சுண்டா மாதிரி இன்னைக்கு குரங்கு வேஷத்தில் வந்து வேற உபாயத்தினால நம்மளை கவர்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு நினைக்கிறாளாம் தேவி. மெதுவாக ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், தேவி இப்படி மனசால இதை வந்து ஆலோசனை பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுட்ட ஆஞ்சநேய பிரபு மரத்துக்குள்ளேருந்து மெதுவாக கீழே இறங்கி வந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணினாராம். நமஸ்காரம் பண்ணி வந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்கிறார். ராமருடைய கதைகள் எல்லாம் சொல்லிவிட்டு வந்த விற்த்தாந்தங்கள், சுக்ரீவனை எப்படி சக்கியம் பண்ணி வச்சுது, அக்னி சாட்சியாக எப்படி சக்கியம் பண்ணிட்டார், வாலி வதம் எப்படி ஆச்சு, எப்படி சீதம்மாவை தொலைச்சாருங்கிற விஷயத்தை ராமச்சந்திர பிரபு சொன்னது, சுக்ரீவனுடைய வானர படைகளெல்லாம் திரட்டி அங்கங்கே 4 திசைகளிலும் சீதையை தேடும்படி அனுப்பினது. அதில் தெற்கு திசையில் அங்கதனுடைய தலைமையில் நாங்கள் எல்லாரும் வந்தோம். அதில் வானர போட்டின்னு ஒருத்தன் ஆஞ்சநேயன் சமுத்திரத்தை தரணம் பண்ணி சீதையை தரிசிக்கும்படி என்ன ராமச்சந்திர பிரபு அனுப்பினார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இதை சீதம்மா கேட்கும்போது சீதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வருது. உடனே சீதை என்ன பண்ணுறா, ஏன்னா சீதைக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்தது அப்படின்னுட்டா, ராவணன் ஒரு நாளும் நமஸ்காரம் பண்ண மாட்டானா சீதையை. டெய்லி வந்து சொல்லுவான், உன்னை நான் வந்து என்னுடைய தலையினால் உன்னை நான் வணங்குறேன், நீ என்னை வந்து நீ
பர்த்தாவா பண்ணிக்கோன்னு வாயினால சொல்லுவானே தவிர்த்து ஒரு நாள் கூட நமஸ்காரம் பண்ணினதே கிடையாது ராவணன். அதனால இப்போ ஆஞ்சநேயர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணவும் சீதைக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி, இது ஒரு ராவணன் கிடையாது, இது ராமச்சந்திர பிரபு அனுப்பிதான் இவர் வந்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. உடனே சீதை சொல்றா, ராமரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கோளே, நீங்கள் ராமரை தரிசனம் பண்ணினேன்னு சொல்கிறேன், ராமரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கோளே அப்படின்னு கேட்கவும் உடனே ஆஞ்சநேயர் ஆரம்பிக்கிறார். ராமஹ கமலபத்ராக்ஷஹ சர்வபூத மனோஹரஹ ரூபதாட்சிண்ய சம்பன்னஹ பிரசூதோ ஜனகாத்மஜே தேஜசாதித்ய சங்காஷஹ க்ஷமயா பிருத்திவி சமஹ ப்ருஹஸ்பதி சமோ புத்யா யசசா வாசவோபமஹ ராமஹ கமலபத்ராக்ஷஹ. ராமர்னா எப்படி இருப்பார்னா, முதல்ல ஞாபகத்துக்கு வருது ராமச்சந்திர பிரபுவை பார்த்தா தாமரை போன்ற கண்கள், அதுதான் ஞாபகத்துக்கு வந்துதான் ஆஞ்சநேயர் தான் முதல்ல எடுத்ததுன்னு சொல்றார். ராமஹா கமலபத்ராட்சகா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். சர்வபூத மனோகரகா, எல்லாருடைய ஹிருதயத்தையும் கவர்ந்துடுவாராம். ஏன்னா அவருடைய ரூபம் அப்படி இருக்குமா. சதா சதைக பிரிய தர்ஷனகான் இருப்பாராம். அவரை பார்த்தா ஒரு தடவை பார்த்தா அவரை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுமா. அப்பேற்பட்ட ரூபம் உடையவர். அதனால எல்லாருடைய மனசையும் லகுவா கவர்ந்துடுவார். ரூபதாட்சிண்ய சம்பன்னஹா பிரசூதோ ஜனகாத்மஜே தேஜசாதித்ய சங்காஷஹா. எப்படி இருப்பார்னா, சூரியனை போல பிரகாசமா இருப்பாராம். கோடி சூரிய பிரகாசனாக இருப்பார். க்ஷமயா பிருத்திவி சமஹா, பொறுமைங்கும் போது பூமியை போல, பூமி பிராட்டி எவ்வளவு பொறுமையா இருப்பாளோ அந்த அளவுக்கு பொறுமையை உடையவர் ராமச்சந்திர பிரபு. ப்ருஹஸ்பதி சமோ புத்தியா, ப்ருஹஸ்பதிக்கு சமமான புத்தி உடையவர். யசசா வாசவோபமஹா, யசஸ் புகழ்ல இந்திரனை போலவர் உடையவர். இந்திரன் எப்படி, இந்திரனுக்கு என்ன ஒரு புகழ் உண்டோ அந்த புகழ் ராமச்சந்திர பிரபுக்கு உண்டுன்னு இந்த இடத்துல சொல்றார். பொதுவா இந்திரனையே ஆதிகாரிக புருஷர்கள்னு பேர். இந்திரன், யமன், வாயு, வருணன், அக்னி வாளுக்கெல்லாம் ஆதிகாரிக புருஷர்கள்னு பேர். இவா எல்லாரையுமே பகவான் தான் நியமிச்சிருக்கார். இந்த லோகத்தை நடத்தும்படி பகவான் தான் இவாளெல்லாம் நியமிச்சிருக்கார். இந்த இடத்துல இந்திரனுக்கு சமமான புகழ் உடையவர்ங்கிறது ஒரு ராமனுடைய குணங்களை எடுத்து சொல்றதுக்காக அந்த இடத்துல இந்திரனுடைய ஒரு உபமானத்தை சொல்றானே தவிர்த்து ராமனுடைய குணங்களை யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட பிரபு இல்லையா, குணவான். ராமர்னாலே குணவான் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால புகழ்ல இந்திரனுக்கு சமமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர். அதாவது ஒரு தடவை முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு தடவை சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யேதத் பிரதம் மம. ஒரு தடவை ராமா அப்படின்னு சொல்லிட்டா போருமா. இவன் ராமான்னு சொல்லிட்டானே, இவன் என்ன சேர்ந்தவன் ஆச்சே, இவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பாச்சேன்னு ராமச்சந்திர பிரபு அவ்வளோ கவலைப்படுவாராம். அப்பேற்பட்ட ஒரு சரணாகத வத்சலன். சீதம்மாவும் எப்படின்னா இந்த இடத்துல பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலம்யேஷா பரித்ராகும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ராமச்சந்திர பிரபுவாவது ராமா அப்படின்னு கூப்பிட்டா அதை சரணாகதின்னு எடுத்துக்கிறார். ஆனால் சீதம்மாவுக்கு அப்படி கூப்பிட கூட வேண்டாமா, இப்படி கையை குமிச்சுட்டா போதுமா. தேவி உடனே தன்னிடத்துல சேர்த்துக்கிறதுக்கு உடனே ராமச்சந்திர பிரபு இடத்துல சிபாரிசு பண்ணிட்டு போகலாம். ஏன்னா தாயார் தான் புருஷாகார உதையா இருந்து நம்மளை பெருமாளுடைய திருவடியில் சேர்த்து வைக்கக்கூடியவளா இருக்கா. எப்பவுமே தாயாருடைய ஒரு கட்டாட்சம் நமக்கு கிடைச்சிடுத்துனா பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடுத்து. ஆனால் பெருமாள் நம்மளை சரணாகத வத்சலன் ஏற்றுண்டுட்டார், தாயாருடைய கட்டாட்சம் கிடைக்கலன்னா அந்த சரணாகதி செல்லுபடி ஆகாது. அதனால் தாயார் கட்டாட்சம் கிடச்சிடுதுன்னா பெருமாள்கிட்ட என்ன நம்மள்கிட்ட குறை இருந்தாலும் பெருமாள்கிட்ட அந்த தாயார் பெருசுப்படுத்தவே மாட்டாளாம். அவனுக்கு அபயம் கொடுங்கோன்னு சொன்னால் ராமச்சந்திர பிரபு கொடுத்துத்தான் ஆகணும், வேறு எதுவும் பேச முடியாது. அதனால்
தாயாருடைய கட்டாட்சம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஆச்சாரிய ஸ்தானத்தில் தாயார் இருக்கிறதுனால அந்த தாயாரனுடைய ஒரு கட்டாட்சம், தாயாரனுடைய ஒரு கிருப்பை நமக்கு கிடைச்சுடுத்தோம் அப்படின்னா நம்ம பிரபுவனுடைய திருவடியை சுலபமாக அடைஞ்சுடலாம். அப்படிங்கிறதுனால தாயார் ரொம்ப சுலபமாக இருக்கா நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா இல்லையா, அதனால தன்னை கூப்பிடணும்னு கூட நினைக்கிறது இல்லையா, பிரணிபாதம் பண்ணிட்டா போருமாம் தாயார் நம்மளை ஏற்றுண்டு ராமச்சந்திர பிரபுனுடைய திருவடியில் கொண்டு சேர்த்து விடுறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ராமருடைய குணங்களை சொல்லும்போது தாயார் ஒரு படி மேலே இருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆச்சாரிய புருஷனுடைய ஸ்தானத்தில் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால பிரபுவோட பெருமாளோட ஒரு படி வசதியாக இருக்குது தாயாருடைய ஒரு கட்டாட்சம், தாயாருடைய ஒரு அனுகிரகம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ராமருடைய குணங்கள் எல்லாம் இப்படி ஆஞ்சநேய சுவாமி சொல்லிட்டு வர சீதைக்கு ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்ட்டா, இத்தனை நாளாக 8 மாதமா ராமருங்கிற பேச்சே காதில் விழாமல் இருந்தது. ராமரை பற்றி யாராவது சொல்லுவாளான்னு ஏங்கிட்டு இருந்தா தாயார். இப்போ ராமருடைய குணங்களை எடுத்து இவர் பேச 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 மேலும் சொல்லுங்கோ மேலும் சொல்லுங்கோ அப்படின்னுட்டு தாயார் ஆசையாக கேட்குறாங்களாம். அப்போது ஆஞ்சநேய பிரபு ராமரை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். ராமருடைய குணங்களை சொல்லிட்டு இப்போ சீதைக்கு நல்ல நம்பிக்கை வந்துடுத்து தன் மேலே அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட ஆஞ்சநேய சுவாமி ராமச்சந்திர பிரபு தன் இடத்துல கொடுத்த கடையாடு மோதிரத்தை, ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை இப்படி எடுத்து காட்டுறாராம் தேவியின் இடத்துல. ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். தேவி, ராமரால கொடுக்கப்பட்ட இந்த மோதிரத்தை பாருங்கோ அப்படின்னு காமிக்கிறார். எப்பவுமே நம்ம பெரியவாள் இடத்துல பழகும்போது நம்ம இந்தாங்கோன்னு அப்படி நம்ம கை மேலே இருந்து கொடுக்கக்கூடாதான், நம்ம இப்படி வாங்கிக்கலாம், அதுதான் நமக்கு அழகு. அப்படிங்கிறதுனால அதை ஆஞ்சநேய சுவாமி நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறார். இப்படி கையில் வச்சுட்டு காட்டுறாராம் தேவியின் இடத்துல ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரம் கனையாழிய ராமச்சந்திர பிரபு உங்களிடத்துல கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கார், பாருங்கோ தேவி அப்படின்னு கொடுக்கவும் அதை பார்த்த உடனே தேவிக்கு பரம சந்தோஷம். என்னன்னா, கிரஹீத்வா பிரேக்ஷமானாசாம் வர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். தன்னாளா ராமர் வருவாரா, தன்னை காப்பாற்றுவாரா, ராமச்சந்திர பிரபுவை பார்ப்போமா, நம்ம திரும்பவும் அயோத்திக்கு போவோமா, ராமரோட உயிரோட இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தேவிக்கு நிர்வேதம் அடைஞ்சு தன்னை பிராணத்தியாகமே பண்ணிட்டு போனா இல்லையா தேவி. இப்போ ராமர் நாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை பார்த்துதான் அவன் அப்படியே ஆசையோடு எடுத்துட்டாளாம். எடுத்து தன்னுடைய மார்போடு அணைச்சிண்டு சித்தாரம் இவ சம்பிராப்தா, இப்போ அதாவது பிரபுவையே அடைஞ்சிட்ட சந்தோஷத்தை அடைஞ்சிட்டாளாம். பிரபுவையே பார்த்துட்டதான் அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுடுத்தும். பிரபுவை ஆக்சுவலாக பார்க்கலாவோ, பிரபு எங்கே இருக்கார், இன்னும் இதில் தான் இருக்கார், மகேந்திர பர்வதத்துக்கு முன்னாடி அவள் இருக்கா, இன்னும் லங்கைக்கு வரலை. அனுமாரத்தான் அனுப்பியிருக்கார் சீதையை தேடிட்டு வரும்படி. ஆனால் அந்த ராம நாமமே அவளுக்கு ராமச்சந்திர பிரபுவை அடைஞ்ச சந்தோஷத்தை கொடுத்தது, அவளுடைய துக்கத்தை போக்கித்து அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். அங்குலிய பிரதானம் முடிக்கும்போது சொல்கிறார், சா ராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகேனாம்புதசேஷச்சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. சொல்றா இந்த வால்மீகி பகவான் இந்த இடத்துல முடிக்கிறார், சா ராம சங்கீர்த்தன வீத சோகா. இப்போ சீதை இவ்வளோ நாள் துக்கப்பட்டுன்றதெல்லாம் அவருடைய துக்கமானது மனசளவுலேருந்து விலகித்து அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னுட்டா, ராம நாமம் அவளுடைய துக்கத்தை போக்கிட்டு. ராமச்சந்திர பிரபு கொடுத்த கடையாழி முக்கியம் இல்லை, அதில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா ராம நாமம். அப்போ என்ன அப்படின்னுட்டா, நம்ம சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் நம்ம ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது நமக்கு எதுடா மருந்து அப்படின்னுட்டா ராமநாமம் அப்படிங்கிறது எப்போ புரியும்னா, ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சு அந்த ஆச்சாரியனுடைய கிருபை யாருக்கு கிடைக்கிறதோ அவளுக்கு அந்த நாமத்தினுடைய பிரபாவம், அந்த நாமத்தினுடைய பெருமை புரியும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சீதைக்கு மனசுனால இருந்த துக்கம் விலகித்து அப்படிங்கிறத சொல்கிறார். சீதைக்கு ராமரை நம்ம பார்ப்போமா, நம்ம திரும்பவும் அவரோட சேருவோமாங்கிற துக்கம் போயிடுத்து. இந்த ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை பார்த்ததும் ஆஞ்சநேய சுவாமியின் இடத்துல என்ன கேட்குறான்னா, ராமர் எப்படி இருக்கார், என்னுடைய ராமர் எப்படி இருக்கார்,
ஏதாவது சாப்பிட்றாரா, தூங்குறாரா, உடம்பு இழைச்சி போயிட்டாரா, எப்படி இருக்கார் சொல்லுங்கோளே அப்படின்னதும் ஆஞ்சநேய பிரபு சொல்கிறார், அம்மா உங்களை பார்க்காத நாள்லேருந்து, உங்களை விட்டு பிரிஞ்ச நாள்லேருந்து ராமச்சந்திர பிரபு சீதே 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 சீதேன்னு அனவரதமும் சொல்லிட்டு இருக்காருமா. அவருக்கு தூக்கமும் கிடையாது, ஆகாரமும் கிடையாது, தன் மேலே புழு பூச்சி ஊறினா கூட அவருக்கு தெரியறதில்லை, எப்பவும் உங்கள் ஞாபகத்திலேயே இருக்கார் ராமச்சந்திர பிரபு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு சீதைக்கு ஒரு பக்கம் ராமருடைய ஒரு கணையாழி, ராமநாமம் பொறிக்கப்பட்ட கணையாழி கிடச்சிதுங்கிற சந்தோஷம், இன்னொரு பக்கம் ராமர் இப்படி துக்கப்படுறாரே நம்மளை நினச்சி அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ராமச்சந்திர பிரபுவை அடைஞ்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போது ஆஞ்சநேயர் இடத்துல சில விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்துகிறாளாம் சீதம்மா. என்ன அப்படின்ட்டா, ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே நடந்த விஷயங்களை பிரம்மச்சாரி சிரேஷ்டரான ஆஞ்சநேயர் இடத்துல தேவி பகிர்ந்துண்டாள் அப்படின்னுட்டா அந்த ஆஞ்சநேயருடைய ஹிருதயம் எப்பேற்பட்டதுங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஏன்னா யாரோ ஒரு இடத்துல போய் ஒரு திவ்ய தம்பதிகளுடைய லீலைகள், அவளுக்குள்ள நடந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துப்பாளா? பொதுவாக சாதாரணமாக லோகத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே அவளுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டா. அவளோ திவ்ய தம்பதிகளுக்குள்ள நடந்த விஷயங்களை எடுத்து ஆஞ்சநேய சுவாமியின் இடத்துல சீதா பிராட்டி பகிர்ந்துக்கிறானா ஆஞ்சநேயருடைய ஹிருதயம் எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிறத வால்மீகி பகவான் இங்கே நமக்கு சொல்கிறார். சீதம்மா சொல்கிறா, ஒரு சமயம் காட்டில் இருக்கும்போது ராமச்சந்திர பிரபுவும் சீதையும் தனிமையில் இருக்கும்போது காக்காசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து சீதையினுடைய ஸ்தனத்தில் வந்து கொத்திட்டான். சீதைக்கு ரத்தம் ஒழுகிறது. ராமச்சந்திர பிரபு நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தார் சீதையினுடைய மடியில். ஏதோ தன் மேலே விழறதே அப்படிங்கிறத பார்த்துட்டு சீதையினுடைய ஸ்தனத்திலேருந்து ரத்தம் வந்த பார்த்ததும், யாருமா இப்படி ஒரு அபகாரம் பண்ணினது உனக்கு அப்படின்னு கேட்கவும், காக்கா தெரியாமல் பண்ணிடுத்தோ அப்படின்னு சொன்னா சீதை. அதை கேட்ட ராமச்சந்திர பிரபுக்கு கோபம் வந்துடுதான். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ராமருடைய குணங்களை பார்க்கும்போது க்ஷமையா பிருத்திவி சமகான்னு படித்தோம். ராமர் வந்து பொறுமையில் பூமியை போனவர்னு. ஆனால் அப்பேற்பட்ட பிரபுக்கு சீதைக்கு இப்படி ஒரு அபகாரம் பண்ணிட்டான். அவன் யார் அப்படின்னுட்டா, இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் காக்க ரூபத்தில் வந்து சீதையை ஹிம்சிச்சிருக்கான். ராமருக்கு கோபம் வந்துடுத்து. உடனே ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டார். மந்திரத்தை சொல்லி பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணிவிட்டார். 3 லோகத்துக்கும் ஓடுறான் அந்த ஜெயந்தன்கிற காக்காசுரன். யாரும் காப்பாற்ற மாட்டேன்ட்டான். ஏன்னா யாருடைய ஒரு அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரமும் கிடையாது. மேலும் போட்டது ராமச்சந்திர பிரபு. அவரை திருப்பி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த தைரியமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால யாரும் காப்பாற்றலை. திரும்பவும் ராமருடைய சரணத்திலேயே வந்து விழறான். இழப்பு சரியாக கூட அவனுக்கு சரணாகதி பண்ண தெரியலையா. கால் வந்து ராமருடைய மேலே படுற மாதிரி விழறான். உடனே சீதம்மா அவனை திருப்பி எடுத்துன்னு வந்து அவனுடைய கழுத்தை கொண்டு வந்து ராமச்சந்திர பிரபுவனுடைய சரணத்தில் போட்டு, இவனுக்கு அபயம் கொடுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு அந்த காக்கைக்காக பிரம்மாஸ்திரத்தையே ஒரு புல்லை எடுத்து போட்டு பிரயோகம் பண்ணினாரே. இன்னைக்கு நான் 8 மாதம் இங்கே வந்து ராமா 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 ராமான்னு அவரை பிரிஞ்சு விரகத்தில் துடிக்கிறேன். ராமச்சந்திர பிரபு என்னையே இன்னும் மீட்கிறதுக்கு வரலை அப்படின்னு ஆஞ்சநேயர் இடத்துல சொல்கிறா. மேலும் சொல்கிறா, இன்னொரு சமயம் நாங்கள் பஞ்சவட்டியில் ஏகாந்தமாக இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தபோது நானும் ராமச்சந்திர பிரபுவும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ஒரு விருட்சத்துக்கு மேலே ஒரு குரங்கு இருந்தது. அது வந்து கொர் அப்படின்னு மேலே பாயறதுக்காக ஒரு சப்தம் விட்டுட்டே வந்தபோது நான் ரொம்ப பயந்து போய் ராமச்சந்திர பிரபுவை ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டேன். ஆலிங்கனம் பண்ணிட்ட போது என்னுடைய நெத்தியில் இருந்த திலகம் அவருடைய புஜத்தில் போய் பட்டுது. உடனே நான் கேட்டேன், இது என்ன உங்களுடைய தோளில் ஏதோ புஜத்தில் ஏதோ ஒட்டின்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டதும் ராமச்சந்திர பிரபு சிரிச்சுட்டே சொன்னார், இது நான் திக்விஜயம் பண்ண போகிறேன் இல்லையாம்மா லோகம் பூரா, அதுக்காக நீ எனக்கு விட்ட வெற்றி திலகம்னு சொன்னாரே. அந்த ராமச்சந்திர பிரபு திக்விஜயம் பண்ணுவேன்னு சொன்னாரே, இன்னும் ஏன் லங்கைக்கு வந்து என்னை மீட்டுண்டு போகலை அப்படின்னு கேட்குறா. மேலும் சீதம்மா சொல்கிறா, இன்னொரு விஷயம் இங்கே ஆழ்வார் ஞாபகப்படுத்துகிறாராம். ராமச்சந்திர பிரபுவும் சீதம்மாவும் ஒரு சமயம் கோதாவரி நதிக்கரையில் லக்ஷ்மணன் ஏதோ வெளியில் வேலையாக போயிருந்த போது இவா 2 பேரும் தாயம் ஆடின்னு இருந்தாளாம். அதில் யார் தோற்று போகிறாளோ அவளை மரத்தில் வச்சு கட்டிடணும் அப்படிங்கிறது ரூல். ராமச்சந்திர பிரபு சர்வஜர், அவர் தோற்று போவாரா? இருந்தாலும் சீதையினுடைய ஒரு பிரியத்துக்கு ராமர் வசப்பட்டுட்டார். அதனால் சீதையின் இடத்துல தோற்று போயிட்டார் ராமச்சந்திர பிரபு.
இப்போ என்ன ரூல்ஸ் படினா ராமச்சந்திர பிரபுவை மரத்தில் வச்சு கட்டணும். சீதையோ நித்தியம் கோதாவரி நதிக்கரையில் நிறையா புஷ்பங்கள் பூக்கும், அதை எல்லாத்தையும் தொடுத்து பெரிய சரமாக வச்சுருக்கா. இப்போ ராமச்சந்திர பிரபுவை சொல்கிறா, நீங்கள் என்கிட்ட தோற்று போயிட்டே, அதனால் நீங்கள் இந்த மரத்தில் நில்லுங்கோ, உங்களை நான் கட்டுறேன்னு சொல்லி அந்த அல்லிப்பூனால் அவருடைய சரணத்திலேருந்து அவருடைய சிரஸ் வரைக்கும் கட்டிடுறாளாம். கட்டிட்டு நீங்கள் இங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாளாம். இல்லை போயிட்டு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ராமச்சந்திர பிரபு அப்படியே நின்றுருக்காராம். அதை பார்த்த சீதைக்கு சிரிப்பு வந்துடுதான். நான் ஏதோ சும்மா உங்களை விளையாட்டுக்கு இந்த ஜெயிச்சதுக்காக நான் உங்களை கட்டி போட்டுட்டு போனால் நீங்கள் அப்படியே நிற்கிறதா, நீங்கள் அவுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு சீதம்மா கேட்க, உடனே ராமச்சந்திர பிரபு சொல்கிறாராம், அம்மா இரும்பு சங்கிலியால் கட்டினா கூட நான் அறுத்துண்டு வந்துடுவேன், ஆனால் நீ உன்னுடைய பிரியத்தினால என்னை கட்டி போட்டிருக்கியேம்மா, உன்னுடைய பிரியத்தினால நீ என்னை கட்டி போட்டதுனால நீ அவிழ்த்து விடுற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ராமச்சந்திர பிரபு. அப்போ என்ன அப்படின்னுட்டா, பகவான் பிரியம் ஒன்றுத்துக்கு தான் வசப்படுவார். இதுதான் பாகவதத்திலையும் நமக்கு எல்லா இடங்களையும் சொல்கிறார். என்ன அப்படின்னுட்டா, அகம் பக்த பராதீனஹா அப்படின்னு சொல்கிறார். நான் பக்தாளுக்கு அடிமை. பக்தாள் என்னை எதனால் கட்டி போடுறான்னா அவளுடைய பிரியத்தினால கட்டி போட்டுடுறான். அதனால் அவள் எது சொன்னாலும் நான் கேட்பேன். அவள் நெல்லு நான் அனுப்பேன், உட்காரு நான் உட்காருவேன், சாப்பிடு நான் சாப்பிடுவேன், படுத்துப்போ நான் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பகவான். அதுக்கு நிறையா நமக்கு பிரமாணங்கள் இருக்குது, நிறைய சரித்திரங்கள் நமக்கு அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வைஷ்ணவ சங்கீதையிலையும் நிறையா பக்தாளுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தோம்னா எப்படி பகவான் பக்திக்கு வசப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல சீதைகிட்ட அப்படி சொன்னாரே, என்னிடத்துல அப்படி சொன்னாரே, அந்த பிரபு ஏன் இன்னும் என்னை ரட்சிக்கிறதுக்கு வரலை, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ராமச்சந்திர பிரபுவை பார்க்கும்போது போய் சொல்லுங்கோ அப்படின்னு சீதம்மா சொல்கிறாளாம். உடனே ஆஞ்சநேய சுவாமி சீதம்மாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டார். இப்போ வந்த வேலை முடிஞ்சுடுத்து. ஏன் அப்படின்னுட்டா, வந்தாச்சு, ராமச்சந்திர பிரபு கொடுத்த கணையாழியையும் சீதையின் இடத்துல ஒப்படைச்சாச்சு, சீதையின் இடத்துல பேசியாச்சு, வேலை முடிஞ்சுடுத்து. இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயருக்கு என்ன அப்படின்னுட்டா, இந்த ராட்சசிகள் எல்லாரும் சேர்ந்து ஆடாப்படுத்தினா இல்லையா சீதைய. இவா உடனே சொல்கிறார் ஆஞ்சநேயர், அம்மா நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்கோ, இந்த ராட்சசிகளெல்லாம் ஒரு கை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே சீதம்மா சொல்கிறா, அப்பா இவாளை எல்லாம் நீ எதுவும் பண்ணாத, இதெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறது, ராவணன் என்ன சொல்கிறானோ அதை பண்ணக்கூடிய கோஷ்டி, அதனால் இவா யாரையும் நீ இம்சிக்காத. மேலும் என்ன அப்படின்னுட்டா, நீ எனக்கு இப்படி ஒரு உபகாரத்தை பண்ணியிருக்க, என்னுடைய துக்கத்தையே நீ போக்கியிருக்க, ஆனால் என்னால் உனக்கு எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழலில் நான் இருந்துட்டுருக்கேன். நானும் எதிரியினுடைய ஆற்றுல உட்காண்டிருக்கேன். ஆனால் நீ இந்த இடத்தையே என்னுடைய இடமா நினச்சிக்கோ, இந்த அசோகவனத்தையே என்னுடைய இடமா நினச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய பழம் காய் கனிகள் என்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் நீ உனக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சீதம்மா சொல்கிற. சீதம்மா இடத்துல உத்தரவு வாங்கிட்ட ஆஞ்சநேய பிரபு கிளம்பினார். இங்கேருந்து என்னன்னா, இவருக்கு ராவணனை போய் ஒரு கை பார்த்துட்டு போகணும்னு ஆசை. 8 மாதம் சீதையை அபகரிச்சுண்டு பாடாப்படுத்தியிருக்கான் இல்லையா, அந்த ராவணனை ஒரு கை பார்க்கணும், இந்த லங்கையை ஒரு கை பார்க்கணும்னு ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆசையா. அதனால் என்ன பண்ணுறார், ஏன்னு போகிறார் லங்கைக்குள்ளே. போய் அங்கே இருக்கக்கூடிய கல் மண் எல்லாத்தையும் எடுக்கிறார். சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் அடுக்கி வைக்கிறார், பெரிய கல்லெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் அடுக்கி வைக்கிறார், மரங்கள் எல்லாம் பேத்து அதெல்லாம் அடுக்கி வைக்கிறார். ஒரே கடகடா குடுகுடுன்னு ஒரே சத்தம். இந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் பண்ணவும் ஒரே சத்தம் தாங்கலை. அங்கே இருக்கிற குரங்கு, அங்கே இருக்கிற ராட்சசாலாம் வரா. என்னடா சப்தம் இது அப்படின்னு பார்த்துட்டு, குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னதும் இந்த ஆஞ்சநேயர் சுவாமி சொல்கிறாராம், இல்லை உங்கள் லங்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். லங்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்துவிட்டு மரத்தை பிடுங்கி போடுற, கல்லெல்லாம் பிடுங்கி போடுற அப்படின்னு அதுகள்லாம் சண்டைக்கு வரவும் அந்த ராட்சசாலெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையில் 2 பேரையும் பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளுக்குள்ளேயே மோத வச்சு எல்லாரையும் நசுக்கி போட்டுடுறாரு ஆஞ்சநேயர். உடனே இதை பார்த்த மற்ற ராட்சசாலெல்லாம் போய் ராவணன் இடத்துல இதை சொல்லணும் அப்படின்னு ராவணன் இடத்துல போகிறா. அப்போது ஆஞ்சநேய பிரபு ஒரு கோஷம் பண்ணிட்டே லங்கையை சுற்றி வராராம். ஜெயத்யதிபலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேனாபிபாலிதஹ தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்டகர்மணஹ ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜஹ ந ராவண
सहस्रं मे युद्धे प्रतिबलं भवेत् शिलाभिश्च प्रहरतः पादपैश्च सहस्रशः சொல்றார். ஜெயத்யதிபலோ ராமஹா, ராமனுக்கு ஜெய் அப்படிங்கிறார். லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா, லக்ஷ்மணாழ்வாருக்கு ஒரு ஜெய் அப்படின்னு ஜெயகோஷம் பண்றாராம். ராஜா ஜெயதி சுக்ரீவஹா, எங்களுடைய ராஜாவான சுக்ரீவனுக்கு ஒரு ஜெய் அப்படிங்கிறாராம். ராகவேனாபிபாலிதா, ராகவனால் ரட்சிக்கப்படக்கூடிய எங்க ராஜாவான சுக்ரீவனுக்கு ஒரு ஜெய் அப்படிங்கிறாராம். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்டகர்மணஹ, நான் யார் தெரியுமா? தாசன். யாருடைய தாசன்? கோசலேந்திரனான ராமச்சந்திர பிரபுவனுடைய தாசன் அப்படின்னு தனக்கு ஒரு ஜெய் போட்டுக்கிறாராம். ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜஹா, என்னுடைய பேர் ஹனுமான் அப்படின்னு சொல்றார். நான் வாயுபுத்திரன் அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். ந ராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத், அநேகமா 1000 ராவணன் வந்தா எனக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு ஒரு கோஷம் போடுறாராம். இந்த கோஷத்தை கேட்டு ராவணன் யாருடா அது இங்கே வந்து ராமகோஷம் பண்ணுறது அப்படின்னதும் இந்த குரங்குகள்லாம் வந்து சொல்கிறது, இந்த ராட்சசாலாம் வந்து சொல்கிறா. ஏதோ ஒரு பெரிய குரங்கு ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப எல்லாரையும் பாடாப்படுத்தி எடுக்கிறது, மரங்களெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கு, கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, கேட்டால் யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறது அப்படின்னதும் ராவணன் உடனே என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா ஒரு 5 சேனாதிபதிகளை அனுப்பி வச்சான். 5 சேனாதிபதிகள் சண்டைக்கு வந்தால் ஆஞ்சநேயர் ரொம்ப குஷி ஆகிட்டார். ஏன்னா அவர் சண்டைக்கு தான் இப்போ ரெடியாக காத்துன்னு இருக்கார். அவருக்கு வேலையெல்லாம் முடிச்சு விட்டார். இப்போ அவர் கை பார்த்துட்டு போகணுன்னு தானே இருக்காருங்க. அதனால் அந்த சேனாதிபதிகள்லாம் வந்ததும் அவளுடைய ரத்தத்தெல்லாம், ஒரு ரதத்தோடைய சக்கரத்தையும் இன்னொருடைய ரதத்தோடைய சக்கரத்தையும் பிடுங்கினார். அதை 2த்தையும் அப்லாம் நொறுக்கிற மாதிரி நொறுக்கினார். ஒரு யானையையும் இன்னொரு யானையும் ஒன்னோட ஒன்று மோதிக்க வச்சார். ஒரு குதிரையையும் இன்னொரு குதிரையையும் ஒன்னோட ஒன்று மோதிக்க வச்சார். அங்கே இருக்கக்கூடிய சேனாதிபதிகள்லாம் தூக்கி ஒரு துணி துவைக்கிற மாதிரி போட்டார். ஒருத்தனை இங்கேன்னு ஒரு சொல்லிட்டு தூக்கி அடித்தார். இந்த மாதிரி 5 சேனாதிபதிகளையும் ஒரு நிமிஷத்தில் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எல்லாரையும் சமாப்தி பண்ணிவிட்டார். இங்கே போய் ராவணன் இடத்துல எல்லாம் போய் சொல்கிறது, நீங்கள் அனுப்பி வச்ச 5 சேனாதிபதிகளையும் அவர் வந்து வதம் பண்ணிவிட்டார், ஒரு செகண்டில் வதம் பண்ணிவிட்டார் அப்படின்னதும் உடனே மந்திரிகளுடைய குமாரர்களெல்லாம் அனுப்பி வைக்கிறான் ராவணன். அவளையும் இதே மாதிரி எல்லாரையும் தவிடு பொடி ஆக்கி விடுறார். உடனே என்ன பண்ணினார் அப்படின்ட்டா பிரகஸ்தன் அவருடைய மந்திரியுடைய பிள்ளையான ஜம்புமாலியை அனுப்பி வைக்கிறார். ஜம்புமாலியை ஜம்பு பழம் புரியிற மாதிரி யானை எப்படி ஜம்பு பழத்தை காலில் வச்சு நசுக்குமோ அது போல் நசுக்கியே கொலை பண்ணி விடுறார். உடனே பார்த்தான் ராவணன் தன்னுடைய பிள்ளையான அக்ஷகுமாரனை அடுத்தது அனுப்பி வைக்கிறான். அக்ஷகுமாரன் ரொம்ப சின்ன பையன், 14-15 வயசு தான் ஆறுது. ஆனால் நல்லா யுத்தம் பண்ணக்கூடியவன். அவன் வரான், ஆஞ்சநேயரோட ஆச்சரியமாக யுத்தம் பண்ணுறான். ஆஞ்சநேயரும் அவனுக்கு சளைக்காமல் யுத்தம் பண்ணுறார். இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கான், ரொம்ப யுவாவாக இருக்கான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். இவன் நம்ம கையால் வதம் பண்ணும்படி ஆயிடுத்தே அப்படின்னு நினச்சிட்டு அந்த அக்ஷகுமாரனையும் ஒரு க்ஷணத்தில் வதம் பண்ணிவிடுறார். அக்ஷகுமாரனும் போயிட்டான் அப்படின்னதும் ராவணனுக்கு கொஞ்சம் பயம் வந்துவிடுறது. அதனால் என்ன பண்ணுறான், தானே வில்லு அம்பெல்லாம் எடுத்துன்னு சண்டைக்கு கிளம்புவோன்னு கிளம்ப அங்கேருந்து ராவணனுடைய இன்னொரு பிள்ளையான இந்திரஜித்து, அப்பா நீங்கள் இருங்கோ, குரங்கு பிடிக்கிறதுக்கெலாம் நீங்கள் போகலாமா? நீங்கள் எப்பேற்பட்ட பிரபாவம் உடையவர், கைலாசத்தையே உங்கள் கையினால் தூக்கினவர், இந்திரனையே ஜெயிச்சவர், பிரம்மாவனிடத்தில் அப்பேற்பட்ட வரங்களெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கேன். நீங்கள் போய் ஒரு குரங்கு பிடிக்க போகலாமா? நீங்கள் இருங்கோ, நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு இந்திரஜித் கிளம்புறான். இந்திரஜித்துக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் யுத்தம் நடக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது. இந்திரஜித் நிறைய அஸ்திர சஸ்திரங்களெல்லாம் கற்றுட்டு வந்தவன். இதனால் மாயாவி வேற, ராட்சசர்கள்லாம் மாயாவிகள், பல ரூபங்களை எடுத்துட்டு பல்வேறு டைரக்ஷன்லேருந்து ரூபமே இல்லாமல் வெறும் சவுண்டு மாத்திரம் வச்சுட்டு கூட யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். அந்த மாதிரிலாம் இந்திரஜித் நிறையா யுத்தமெல்லாம் பண்ணுறான் ஆஞ்சநேய சுவாமியோட. ஆனால் ஆஞ்சநேய சுவாமியை அவனால் ஜெயிக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் களைச்சி போயிட்டான் இந்திரஜித். உடனே என்ன பண்ணினா, இனி நம்ம காலம் கடத்தினா நம்மளுடைய உயிருக்கும் ஆபத்துன்னு நினச்ச இந்திரன் பிரம்மாஸ்திரத்தை போட்டுடுறான் ஆஞ்சநேயர் மேலே. ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டுடுறார். பிரம்மாஸ்திரமும் ஒன்றும் பண்ணாது ஆஞ்சநேயரை. இருந்தாலும் எதுக்காக கட்டுப்பட்டார்னா, அந்த அஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஒரு முகூர்த்த நேரம் அந்த அஸ்திரத்துக்கு நீ கட்டுப்பட்டு இருப்பாய்னு பிரம்மா சொல்லியிருக்கார்.
அவருடைய வாக்குக்கும் அந்த அஸ்திரத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டார். மேலும் என்ன அப்படின்னுட்டா, ராவணனை போய் மீட் பண்ணணும். ராவணனை மீட் பண்ணணும் அப்படின்னுட்டா அவங்க ராஜாவை நான் மீட் பண்ணணும்னு சாதாரண ஒரு குடிமகன் சொன்னாலும் அழிச்சுட்டு போக மாட்டா, 1000 கேள்வி கேட்பா. இப்போ இந்த மாதிரி போனால் நம்ம ஈஸியாக ராவணனை போய் மீட் பண்ணிட்டு வந்துவிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆஞ்சநேய சுவாமி அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டார். அதுலேருந்து வெளியிலையும் வந்துட்டார், ஆனால் பேசாத இருக்கார். இப்போ கட்டுப்பட்ட அந்த ஆஞ்சநேயரை எல்லாம் ஒரு கயரையும் சணலையும் போட்டு சுற்றி அவர் அழிச்சுட்டு போகிறது, ராவணனுடைய சபைக்கு அழிச்சுட்டு போகிறது. எல்லா ராட்சசாலும் அழிச்சுட்டு போகிறார். போகிற வழியில் எல்லா ராட்சசாலும் குத்துறாளாம், ஆஞ்சநேயரை குத்துறாளாம், ஏசராளாம். அவரை என்னெல்லாம் பாடுபடுத்தின, எங்கள் அக்ஷகுமாரனை வதம் பண்ணின, எங்கள் ஜம்புமாலியை வதம் பண்ணின, எங்கள் சேனாதிபதிகளெல்லாம் பண்ண, வேணும் உனக்கு நன்னா அப்படின்னு எல்லாம் அவரை போட்டு குத்துறதும் நெட்டுறதும் பண்ணுறதான். ஆஞ்சநேயர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நேராக ராவணனுடைய சபைக்கு அழிச்சுட்டு போகிறா. ராவணன் முன்னாடி வந்து நிற்கிறார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை பார்த்த ராவணன் 10 தலை 20 கைகளோடு உட்கார்ந்துருக்கான் தன்னுடைய ஆசனத்தில். ஆஞ்சநேயரை பார்த்ததும் ஒரு க்ஷணம் அப்படியே ஸ்டன் ஆகி எழுந்துட்டானாம். தினேஷ பகவான் நந்திஹி, பார்த்ததும் நந்தி பகவானே வந்திருக்காரோ அப்படின்னு ஒரு ஷாக் ஆயிடுச்சு ராவணனுக்கு. ஏன் அப்படின்னுட்டா, நந்தி பகவான் ஒரு சாபம் கொடுத்துருக்காரு ராவணனுக்கு. ஏன்னா ஒரு சமயம் கைலாச பர்வதத்துக்கு போனான் ராவணன். அப்போ பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் ஏகாந்தமாக இருந்த சமயத்தில் உள்ள நுழையறதுக்கு போனான். அப்போ நந்திகேஸ்வரர் சொன்னார், அப்பா இப்போ போகாதே, பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் தனிமையில் இருக்கா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுனதும், சி குரங்கே நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்னு உள்ளே போகிறதுக்கு போனதும் நந்திகேஸ்வரருக்கு கோபம் வந்துடுறது. என்னையா குரங்குன்னு சொன்னேன், உனக்கு குரங்குனாலேயே அழிவு ஏற்படும் அப்படின்னு நந்திகேஸ்வரர் சபிச்சுட, அந்த சாபம் வந்து இப்போ ஞாபகத்துக்கு வருதான் ராவணனுக்கு. அந்த நந்திகேஸ்வரர் தான் இப்படி குரங்கு ரூபத்தில் வந்திருக்காரா அப்படின்னு ஒரு க்ஷணம் வந்து ஷாக்காய் அப்படியே நிற்கிறான் ராவணன். ராவணனை ஆஞ்சநேயர் பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், எப்பேற்பட்டவனாக இருக்கான் இவன், எப்பேற்பட்ட தேஜஸ் உடையவனாக இருக்கான், 4 வேதங்கள் 4 வேதங்களையும் பாராயணம் பண்ணினவன், நல்ல பராக்கிரமம் உடையவன், நல்ல மற்ற குணங்கள் எல்லாம் இவனுக்கு இருக்குது. ஆனால் இந்த சீதையை கொண்டு அபகரிச்சுன்னு வச்சுருக்கானே, இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு கெட்ட குணம்தான் இவனுடைய அழிவுக்கே காரணமாக இருக்க போகிறது அப்படின்னு ஆஞ்சநேய பிரபு நினச்சிண்டாராம் ராவணனை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. ஒரு குறையாக ராவணனை எடை போடலாங்க, ஏன்னா அவன் அப்படி உள்ளவன் தான். ராவணன்ட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, ஆனால் என்னென்னா சாது சங்கம் இல்லை, ஒரு சத் சங்கம் இல்லை, ஒரு நல்ல மனுஷாளுடைய அட்வைஸை கேட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ராவணன் இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் அவனுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட். இப்போ ஆஞ்சநேய சுவாமி பார்க்குறார், இவனுக்கு ஏதாவது ஒரு ஹிதத்தை சொல்லிட்டு போனோம், இவன் நல்லவன் தான் இவன், ஆனால் சீதம்மாவை இவன் திரும்பவும் ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல கொடுத்துட்டான்னா இவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால் இவனுக்கு நம்ம புத்திமதி சொல்லுவோம், கேட்டால் இவனுக்கு அது க்ஷேமம், இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி ராவணன் இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். சத்யம் ராட்சசராஜேந்திரா சுணுஷ்வ வசனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதः. சத்யம் ராட்சசராஜேந்திரா சொல்கிறார், ராவணனை பார்த்து சொல்கிறார், சத்தியம் ராட்சசராஜேந்திரா, நான் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப சத்தியமான வார்த்தைகள்ப்பா, உண்மையான வார்த்தைகள், உனக்கு என்ன ஹிதத்தை கொடுக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதः, நான் ராமருடைய தாசன், பொய் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை தான் பேசுவேன். மேலும் தூதன், ராமருடைய தூதன், பொய் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை தான் பேசுவேன். மேலும் வானரஸ்ய விசேஷதः, நாங்கள்லாம் வானராள், எங்களுக்கு பொய் பேசுறதுங்கிறதே கிடையவே கிடையாது, எங்கள் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. நீங்கள் பார்த்து எல்லாம் குரங்கெல்லாம் வரும், யாருக்கும் பயப்படாது, கிருத்திரிமமாக எந்த வேலையும் பண்ணாது, நேராக வாழைப்பழத்தையோ ஃப்ரூட்ஸையோ எல்லாத்தையும் நேராக நம்ம கண்ணுக்கு நேரம் தான் எடுத்துகிட்டு போகும், பயப்படவே பயப்படாது. அதனால் இந்த ஆஞ்சநேயர் சொல்கிறார், நாங்கள் நாங்களாம் சத்தியசந்தாள், பொய்யே பேச மாட்டோம், அதனால் உனக்கு நான் ஹிதத்தை சொல்கிறேன், அதை கேட்டுக்கோப்பா. சர்வான் லோகான் சுசம்ஹிருத்ய சம்பூதான் சச்சராச்சரான் புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாஹ.
சர்வான் லோகான் சம்ஹிருத்ய 3 லோகங்களிலும் இந்த 3 லோகத்தையும் அடைச்சு ரட்சிச்சு தன்னுடைய குச்சிக்குள்ள வச்சுக்கக்கூடிய பிரபு தான் ராமச்சந்திர பிரபு. அவர் சர்வஜர், சர்வசக்தர், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால அவரை ஒரு நாளும் ஜெயிக்க முடியுங்கிற அசட்டு தைரியத்தை வச்சுக்காத. அவரை ஒரு நாளும் உன்னால ஜெயிக்க முடியாது. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? பிரம்மாவனிடத்துல வரத்தை வாங்கிட்டுட்டோம், இந்திரனையே நம்ம பராக்கிரமத்தில் ஜெயிச்சுட்டோம், கைலாசத்தையே நம்ம தூக்கிவிட்டோன்னு இந்த லங்கைக்கே நம்ம அதிபதியாக இருக்கோம்னு இதை மட்டும் உன்னுடைய தபஸை வச்சுண்டு நீ எடை போடுற ராமரை. ஆனால் இந்த இந்திரனுக்கும் இந்த பிரம்மாவுக்கும் இந்த பரமேஸ்வரனுக்கும் யார் தலைவரோ, யார் அவளுக்கெல்லாம் பாசோ, அவர் ராமச்சந்திர பிரபுவா வந்திருக்கார்ப்பா, தெரிஞ்சுக்கோ. அவர் ஜெயிக்கணும்னு ஒரு காலம் நீ எடை போடாத, அது நடக்கவே நடக்காது. பிரம்மா ஸ்வயம்பூச்சதுரானனோ வா ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோ வா இந்திரோ மகேந்திரசுரநாயகோ வா ஸ்தாதும் ந சக்தா யுதிரா ராഘவஸ்ய. பிரம்மா ஸ்வயம்பூச்சதுரானனோ வா, நீ பிரம்மான்னு சொல்லு, நான்முகன்னு சொல்லு, இல்லைனா அவரை ஸ்வயம்பூன்னு சொல்லு, இல்லைனா பரமேஸ்வரனை ருத்ரன்னு சொல்லு, திரிநேத்திரன்னு சொல்லு, திரிபுராந்தகன்னு சொல்லு, இல்லைனா இந்திரனை மகேந்திரன்னு சொல்லு, சுரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவன்னு சொல்லு. இவா 3 பேரும் வந்தாலும் ராமச்சந்திர பிரபுவிடத்திலேருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. நீ அழிய போகிறது நிச்சயம். மேலும் அந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய பத்னியான சீதையை கொண்டு நீ அசோகவனத்தில் வச்சுருக்க. அந்த சீதம்மா யார் தெரியுமா? காலராத்திரீதி தாம் வித்தி சர்வ லங்கா விநாசினி. அவ காலராத்திரிப்பா, துர்கை, இங்கே இருக்கக்கூடிய அம்பாள், இங்கே இருக்கக்கூடிய தாயார். அவளை நீ விரோதம் பண்ணிட்டேன்னா உனக்கு அழிவு காலம் நிச்சயம், இந்த லங்கைக்கும் அழிவு காலம் நிச்சயம். அதனால நான் சொல்றத கேளு, அது உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்றார். ராவணன் கேட்கல. ஆஞ்சநேய பிரபு சொல்றத சொல்லிவிட்டார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ராட்சசாலாம் சொல்கிறா, நீங்கள் ரொம்ப இந்த குரங்க பேச விட்டேன்னா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போகும், இதுக்கு நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுங்க. இத்தனை பேரை வதம் பண்ணியிருக்கேன், இங்கே உங்கள்கிட்ட இப்படி வேற பேசுறது, இவ்வளோ தைரியமாக பேசுறது, இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னதும் வேற ஒரு பக்கம் ஒரு தரப்பில் சொல்கிறா, இவனை வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அங்கே விபீஷ்ண ஆழ்வார் இருக்கார், ராவணனுடைய தம்பி, சொல்கிறார், தூதனை வதம் பண்ணக்கூடாது, அது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை ஏதாவது ஒரு சிக்ஷை பண்ணி, அவளுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணி அவளை அனுப்பி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்ல, அதில் ஒரு ராட்சசன் சொல்கிறான், பனிஷ்மெண்ட்டா, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவருடைய வாளுக்கு நெருப்பு வச்சுடுவோம் நம்ம, அதுதான் அவருக்கு சரியான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. உடனே எல்லாரும் அதுக்கு ஆமோதிக்கிறார். ஆஞ்சநேயரோட வாழும் ரொம்ப பெரிய வாளாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறா, டின்னா எண்ணெய், திரி எல்லாம், பேண்டேஜ் எல்லாத்தையும் கொண்டு வரா. எண்ணெயை கொட்டி அவருடைய வாலில் திரி பேண்டேஜ் எல்லாம் போட்டு சுற்றி அந்த வாளுக்கு நெருப்பை வச்சு விடுறாங்க. நெருப்பை வச்சுதான் இப்போ ஆஞ்சநேயரை அழிச்சுட்டு போகிறார் வீதி வீதியாக. ஏன்னா இதை பார்க்கணுமா, எல்லா ராட்சசாலையும் இவர் எப்படி இம்சிச்சார், அதனால இவர் வாளுக்கு நெருப்பு வச்சு இப்போ இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத வீதி வீதியாக அழிச்சுட்டு போய் காட்டணும்னு நினச்சி இந்த ராட்சசாலாம் ஆஞ்சநேயரை வீதியில் அழிச்சுட்டு போக, ஆஞ்சநேயர் கொஞ்சம் தூரம் மெதுவாக போகிறார், சமத்தாக போகிறார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஜெய் சீதாராம்னார், ஆகாசத்தில் கிளம்பிட்டார். ஒரு உந்தினார், வாழை ஒரு சுழட்டினார். ஏற்கனவே நெருப்பு வச்சுருக்கான் இல்லையா, இப்போ என்னென்னா தரச்சக்கரம் மாதிரி அது சுற்றுறதான், சங்கு சக்கரம் தரச்சக்கரம் மாதிரி சுற்றுறது. அந்த நெருப்பு என்ன பண்ணுறது, பக்கத்தில் இந்த ராட்சசாலாம் வேற வந்துட்டு இருந்தா இல்லையா, அவளும் ஆகாச மார்க்கமாலாம் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். இவர் ஆகாசத்தில் கிளம்பினதும் அவளும் பின்னாடியே கிளம்புறா. இவர் இந்த வாழை ஒரு சுழட்டினாரோ இல்லையோ, ஒவ்வொருத்தனுக்கும் தாடி பிடிச்சுன்றது, மீசை நெருப்பு பிடிச்சுன்றது, ஒருத்தனுக்கு கேசமெல்லாம் நெருப்பு பிடிச்சுன்றது. அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் போய் விடுவிடா நெருப்பை வச்சுட்டு வரார் ஆஞ்சநேயர். ஒருத்தர் சொல்கிறான், என்னுடைய தாடி பிடிச்சுருக்குறா, என்னுடைய மீசை நெருப்பு பிடிச்சுருக்குறா, என்னுடைய கேசமெல்லாம் பிடிச்சுருக்குறா அப்படிங்கிறா. இந்த ராட்சசிகள்லாம் குழந்தைகளை அழிச்சுட்டு ஆகாசமாக இருக்குமா, வீட்டுக்குள்ளே நெருப்பு வந்துடுத்தோன்னு எல்லாம் மேலே கிளம்பி எடுத்துக்கலாம். அதில் எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் உன்னோட ஒன்று, இங்கே பாரு உன்னோடைய வீடு எரியுது,
அங்கே பாரு ஓ வீடு கூட எரியறது அப்படிங்கிறாங்களாம். உடனே எல்லாம் பேசிக்கிறதுக்கலாம், பரவாயில்ல ஃபுல்லாக எரியட்டும், இந்த ராவணன் ரொம்ப நாளாக வீடே கட்டி கொடுக்காம எல்லாம் பழசாக போயிடுத்து, எரிஞ்சு கொடுத்துனா நமக்கு எல்லாருக்கும் புதுசாக வீடை கட்டி கொடுத்துருவான், அதனால எரியட்டும்னு எல்லா ராட்சசாலும் பேசிக்கிறாங்களாம் ஒரு பக்கம். இப்படி ஆஞ்சநேயர் வாளுக்கு நெருப்பு வச்சுட்டாங்கிற விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் போய் சீதையின் இடத்துல சொல்ல சீதை ரொம்ப துக்கப்படுறா. அதை கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுறா அப்படின்ட்டா, யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹா யதிவா ஏகபத்னீத்வம் ஷீதோ பவ ஹனுமதஹ. யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா, தன்னுடைய பாதிவிரத்தியத்தை பதிவிரதா தர்மத்துல இருந்தா இல்லையா, அதை பணயம் வைக்கிறானாம் சீதை. சொல்றா, நான் ராமர் ஒருவருக்கே நான் வாழ்ந்தேன்றது சத்தியமாக இருந்தால், என்னுடைய பாதிவிரத்தியம் சத்தியமானது அப்படின்னால், மேலும் நான் பண்ணின இந்த தபஸ், நான் ராமா 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 ராமான்னு ராமரையே நினைச்சுட்டு இருந்தேன் இந்த 8 மாசமும் அப்படிங்கிறது சத்தியமாக இருந்தால், ஆஞ்சநேயருக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சீத்தம்மா இங்கே மனசால பிரார்த்தனை பண்ணிட்டா. ஆஞ்சநேயர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. தன்னுடைய வாளுக்கு நெருப்பு வச்சாலே தனக்கு ஆபத்து வந்துவிட்டே காப்பாற்றுமோன்னா கேட்கல. ஏன்னா ஞானிக்கு தேகாபிமானம் கிடையாது. அதனால அவர் யார் வாளுக்கோ நெருப்பு வைக்கிறாங்கிற மாதிரி இருந்துருக்கார். மேலும் சீத்தம்மா தன்னுடைய பாதிவிரத்தையே படையமா வச்சு ஆஞ்சநேயரை ரட்சிச்சா இல்லையா, அந்த நெருப்பு ஒன்றுமே பண்ணலை. ஆஞ்சநேயரை லங்கா பூரா தகனம் பண்ணினார். சமுத்திரத்தில் போய் தன்னுடைய வாழை நினச்சுண்டார். சீதையின் இடத்துல உத்தரவு வாங்கிண்டார், புறப்பட்டுட்டார். மகேந்திர பர்வதத்திலேருந்து லங்கைக்கு வரத்துக்கு சமுத்திர தரணம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா நடுவில் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம்ங்கிறதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் லங்கினியை பார்த்து, அதுக்கப்புறம் சமயம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய லங்காவை ஒரு தடவை பூரா சுற்றி பார்த்து சீதை கிடைக்காம திரும்பவும் போய் தேடிங்கலாம் பண்ணினார் இல்லையா. திரும்பி வர்றதை இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டாராம். வந்ததும் இங்கே ஜாம்பவான் இடத்துல விஷயத்தை சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் சந்தோஷப்படுறது. உடனே எல்லாம் ஜெயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா அப்படின்னு எல்லாம் ஜெயகோஷம் பண்ணுறது ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும். எல்லாம் இப்போ ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துட்டு வந்துட்டார். நம்ம போன காரியம் சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னதும் ஆஞ்சநேயரை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா குரங்குகளும் ஒரு பார்ட்டி கொண்டாடித்தான் மதுவனம்ங்கிற இடத்துல. எல்லாம் அதாவது மதுபானம் பண்ணிட்டு எல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. உடனே சுக்ரீவ மகாராஜா வந்ததுலேருந்து ஆர்டர் வந்து ஆஞ்சநேயரோட எல்லா குரங்குகளும் ஆஜராகும்படி, ராமச்சந்திர பிரபுவோட சுக்ரீவன் இருந்துருக்கான். அங்கே ஆஜராகும்படி சுக்ரீவ மகாராஜா ஆர்டர் போட ஆஞ்சநேயர், ஜாம்பவான், அங்கதன் உள்பட எல்லாரும் எல்லா வானர படையோடையும் ராமச்சந்திர பிரபுவை தரிசனம் பண்ணுறா. ஆஞ்சநேயர் சொல்கிறார் ராமச்சந்திர பிரபுவிடத்துல, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி இதில் சீதையின் இடத்துல உத்தரவு வாங்கிக்கிறார் இல்லையா. சீத்தம்மா கணையாழியை கொடுத்தா ஆஞ்சநேயர் இடத்துல. ஆஞ்சநேயர் சீத்தம்மா சூடாமணியை கொடுத்தா. ஆஞ்சநேயருக்கு கணையாழியை கையில் கொடுத்து ராமர் அனுப்பிவிட்டார். சீதையை பார்க்கும்போது அந்த கணையாழி என்ன அப்படின்னுட்டா கையில் போட்டுருப்பா. கணையாழினா மோதிரம், ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கொடுத்து அனுப்பினார் ராமச்சந்திர பிரபு. அதை சீத்தம்மாவுக்கு கொடுத்த போது ராமர் அபயம், உன்னை நான் ரட்சிப்பேன்னு அபயம் கொடுக்குறார். அபயம் கொடுத்த ஜீவன் என்ன பண்ணுறது? இப்போ ராமர் அபயம் கொடுத்துட்டார். அதுவும் இந்த சூடாமணியை தலையில் தானே தரிச்சிருப்பான். இந்த சூடாமணியை எடுத்து ஆஞ்சநேயர் இடத்துல கொடுத்து சரணாகதி, அந்த பிரபுவை சரணாகதி பண்ணுறதாக அந்த சூடாமணியை கொடுக்க அந்த ஆஞ்சநேயர் எடுத்துன்னு ராமச்சந்திர பிரபுவினிடத்துல கண்டேன் சீதையேன்னு சொல்லி அந்த சூடாமணியையும் காட்டுறார். ராமர் சந்தோஷப்படுறார். ராமருக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன பிரதி பண்ணுறதுனே தெரியல. ஏன் அப்படின்ட்டா ஏற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கார். 8 மாசமா சீதையை காணும் விரகத்தில் அப்படி விரக்ஷத்துக்கு விரக்ஷம் அங்கே ஒவ்வொரு இடத்துக்கு இடம் தேடி இருக்கார் ராமச்சந்திர பிரபு. சீத்தை எங்க சீத்தையை பார்த்தியான்னு அப்படி விரகத்தில் துடிச்ச பிரபுவுக்கு கண்டேன் சீதையைன்னு இப்படி ஒரு அமிர்தமான வார்த்தைகளை ஆஞ்சநேய பிரபு சொல்லவும் ஆஞ்சநேயரை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். ஏன் அப்படின்னுட்டா நகுர்மி சதுருஷம் பிரியம் பரிஷ்வங்கோ ஹனுமதா அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. ஏன்னா மரவுரை தரிச்சுட்டு ராமர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே வந்திருக்கார். அவர் கையில் இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த தேகம் இருக்குது. ராமர் ஒரு சரீரம் எடுத்துன்னு வந்திருக்கார் இல்லையா பிரபு. அந்த தேகத்தை ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறாராம். அந்த தேகத்தினால ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்.
ஆலிங்கனம் பண்ணிக்கும்போது உடனே பிரதிக்கு ஆஞ்சநேய பிரபு ராமரை ஆலிங்கனம் பண்ணிடுறார். இப்போ அப்படி என்னன்னா ராமரோட ஆஞ்சநேயரோட கைக்குள்ள ராமர் இப்போ இருக்கார். முதல்ல ராமர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். ராமரை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிக்கவும் இப்போ ஆஞ்சநேயர் கைக்குள்ள ராமர் இருக்கார். இப்போ நம்ம எல்லாருக்கும் ராமர் வேணும்னா ஆஞ்சநேயர் கொடுத்தாதான், எடுத்துக்கோன்னு கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா நமக்குலாம் ராமர் கிடைக்க மாட்டார். அப்போ என்ன அப்படின்னுட்டா ராமச்சந்திர பிரபுவனுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு வேணும்னா சீதா பிராட்டியோடையும் லக்ஷ்மணரோடையும் ராமச்சந்திர பிரபுவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னா ஆஞ்சநேயரை நம்ம போய் பிரார்த்தனை பண்ணி ராமநாமம் சொன்னால் நமக்கு ராமர் கிடைப்பார். ஆஞ்சநேயருடைய ஒரு அனுகிரகத்தினால நமக்கு ராமர் கிடைப்பார் அப்படிங்கிறது நமக்கு வால்மீகி பகவான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னுட்டா ஆஞ்சநேயர் இந்த இடத்துல குரு ஸ்தானத்தில் இருந்து அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளையே, திவ்ய தம்பதிகள் தான் அவ. ஆனால் லோகத்தில் அவதாரம்னு வரும்போது அவள் மனுஷனாக இருந்து மனுஷருக்கால் படாதனப்பட்டுன்னு சத்தியத்திலையும் தர்மத்திலையும் வாழ்ந்தார் இல்லையா ராமச்சந்திர பிரபு. அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபுவுக்கே சீதம்மாவுக்கும் அவளுக்கு ஒரு வியோகம் ஏற்படும் போது அவளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய புருஷரா, ஒரு குருநாதரா ஆஞ்சநேய சுவாமி உத்தமமான ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து அந்த திவ்ய தம்பதிகளை சேர்த்து வச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுந்தரகாண்டம் நமக்கு எல்லா மங்களங்களையும் தரக்கூடியது. ஏன் அப்படின்னுட்டா ராமாயணத்தினுடைய பலஸ்ருதியே என்ன அப்படின்னா குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்ரீயச்ச முக்கியாக சுகம் உத்தமம் சுகம் உத்தமம் சேன்னு அதனுடைய பலஸ்ருதி. ராமாயணம் படித்தா நல்லா கல்யாணம் ஆகும், ராமாயணம் படித்தா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், ராமாயணம் படித்தா தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வரும், ராமாயணம் படித்தா நம்ம பிரிந்த தம்பதிகள்லாம் சேருவா. முக்கியமாக ராமாயணத்தை சுந்தரகாண்டம் படித்தா. ஏன் அப்படின்னுட்டா ஆஞ்சநேய சுவாமி இப்போ என்ன சொல்ல போகிறார் ராமச்சந்திர பிரபு இடத்துல அப்படின்ட்டா இந்த சூடாமணியை கொண்டு கொடுத்து கண்டேன் சீதையேன்னு சொன்னதோட சுந்தரகாண்டம் முடிஞ்சு விடுறது. யுத்தகாண்டத்தில் ஆரம்பிக்கும் போது ஆஞ்சநேய சுவாமி மங்களாசாசனம் பண்ணுறார் ராமச்சந்திர பிரபுவை. நீங்கள் லங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்ணி சீதையை திரும்பவும் அழிச்சுண்டு அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பட்டாபிராமனாக சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சௌக்கியமாக இருப்பேள் அப்படின்னு தன்னுடைய வாயினால மங்களாசாசனம் பண்ணுறதுனால இந்த சுந்தரகாண்டத்துக்குள்ள பட்டாபிஷேகமும் வந்துடுறது. அப்படிங்கிறதுனால சுந்தரகாண்டம் படித்தா பூரா ராமாயணம் படித்த பிரயோஜனம் நமக்கு பலன் கிடைச்சுடுறது. மேலும் நம்ம லோகத்தில் நமக்கு எப்பேற்பட்ட துக்கம் இருந்தாலும் சுந்தரகாண்டம் படித்தா நமக்கு அந்த துக்கங்கள் எல்லாம் எப்படி சீதம்மாவுக்கே சாட்சாத் மகாலட்சுமி தாயாருக்கே அந்த துக்கத்தை போக்கினார் ஆஞ்சநேயர் அப்படின்னுட்டா நம்மெல்லாம் ஆசையோட பிரபு ஆஞ்சநேய பிரபுவை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு சுந்தரகாண்டத்தை படித்தா நமக்கு எதைத்தான் ராமர்கிட்டேருந்து வாங்கி கொடுக்க மாட்டார் ஆஞ்சநேயர். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணுங்கிறத காட்டுறது தான் சுந்தரகாண்டம். ஏன்னா ஆஞ்சநேயரும் ஒரு இடத்துல நம்பிக்கையை இழந்தார், சீதம்மாவும் நம்பிக்கையை இழந்தா. ஆனால் உத்தரேது ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேத்துன்னு நம்மளே நம்மளுடைய ஆத்மா தான் நம்மளுக்கு எதிரி, நம்மளுடைய ஆத்மா தான் நமக்கு நண்பன்னு நம்மளே நம்மளை உயர்த்திக்கணும். அந்த நம்பிக்கையை என்றைக்கும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய காண்டமாக சுந்தரகாண்டம் இருக்கிறதுனால மேலும் எப்படி பாகவதத்தில் பிரகலாத சரித்திரத்துக்காக 7வது ஸ்கந்தம் பூரா ஒதுக்கினாலோ அதுபோல் ராமாயணத்தில் பூரா காண்டமும் ஆஞ்சநேயருடைய பெருமையையே சொல்லக்கூடியதாக இந்த சுந்தரகாண்டம் அமையிறது. அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அந்த திவ்ய தம்பதிகளை சேர்த்து வச்சதுனால அந்த ஆச்சாரிய புருஷரை நம்ம சரணாகதி பண்ணினோம்னா நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடச்சி ராமர் சீதையினுடைய அனுகிரகமும் கிடச்சி ராமருடைய திருவடியையும் நமக்கு வாங்கி கொடுப்பார் ஆஞ்சநேயர் அப்படின்னு இந்த சுந்தரகாண்டம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. இன்றைக்கி இந்த சுந்தரகாண்டத்தை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு இந்த ராமருடைய சந்நிதியில் கிடச்சிது. மேற்கொண்டு நாளைக்கு யுத்தகாண்டம், அதில் விபீஷண சரணாகதி, சேது பந்தனம், மேற்கொண்டு ராம பட்டாபிஷேகம், இதெல்லாம் ஜெயஸ்ரீ கோவிந்தராஜன் அவர்கள் சொல்லுவார். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.